சிக்கென பிடித்தேன் இறைவா என்ற தலைப்பிலே நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் ஈரோட்டிலிருந்து நமது ஆழியார் இணையவழி இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் கடந்த 17 ஆண்டுகளுக்கும் மேலாக மனவளக்கலையில் தங்களை இணைத்து கொண்டு சிறப்பாக தாமிரபரணி அறிவுத்திருக்கோயிலில் தொண்டாற்றி வருகின்றார்கள். நமது விஷன் கல்வியில் டிப்ளமா, பிஎஸ்சி, எம்ஏ, எம்ஃபில் முடித்துள்ளார்கள். அம்மாவின் தந்தையும் வாழ்க்கை துணைவரும் அருட்தந்தையிடம் அருள்நிதி பயிற்சி பெற்றவர்கள். தம்பதியராக இருவரும் சிறப்பாக சேவை செய்து கொண்டு வருகிறார்கள். மலேசியா, ஆழியார் போன்ற இணையவழி மூலம் தங்களது சிந்தனைகளை மக்களுக்கு மிக எளிய வண்ணம் புரியும் வகையில் சிறப்பானதொரு சிந்தனை வழங்கி வருகின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த அம்மா அவர்களை சிக்கென பிடித்தேன் இறைவா என்ற தலைப்பிலே நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல எங்கும் நிக்கமர நிறைந்திருக்கும் இறைநிலையை வணங்கி எம்முள் இருந்து எம்மை ஈர்த்து காத்து வழி நடத்தி செல்லும் ஆசானின் பொற்பாதங்களை வணங்கி இந்த ஆன்மீக இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு வணங்கி இன்றைய நல்லதோர் தலைப்பாகிய சிக்கென பிடித்தேன் இறைவா என்ற தலைப்பில் குருவின் நினைவில் நின்று சிந்திக்கவிருக்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சிக்கென பிடித்தேன் இறைவா. இறைவனை எப்படி பிடிக்கணும்னு சொல்றாங்கங்க. சிக்கென பிடிக்கணும். சிக்கெனா அந்த பிடியில கொஞ்சம் கூட தளர்வு இருக்கக்கூடாது. ரொம்ப நல்ல இருக்க பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம ஈஸியாக இந்த பிறவியாகிய பெருங்கடலை கடக்க இயலும் அப்படிங்கிறத சிக்கென பிடித்தேன் இறைவா. இத மாணிக்க வாசகர் திருவாசகத்துல அழகா சொல்றாரு. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆர் அமுதே பொய்மையே வெறுக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையேனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் அப்படிங்கிறாங்க. அம்மையே அப்பா, அம்மையாக அம்மாவாக இருப்பவரும் தந்தையாக இருப்பவரும் ஒப்பில்லாதவராக இருப்பவரும் ஆகிய அந்த இறைவனை எப்படி சொல்றாரு பாருங்க. அன்பினில் விளைந்த ஆர் அமுதே. அன்பு எனும் பெரும் கடலில் இருக்கக்கூடிய அமுதமே பொய்மையே வெறுக்கி பொழுதினை சுருக்கும். இந்த பொய்யான வாழ்வு, நாம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியாம கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற நிலையில் பொய்யான வாழ்வு வாழ்ந்து என்னுடைய காலத்தை எல்லாம் வீணடித்து நான் அலைந்து திரிந்து இந்த உடலையும் கெடுத்து கீழ்மையான தேவையில்லாத தீய குணத்தையும் உடையவனாக இருக்கக்கூடிய எம்மை அவர் சொல்றாருங்க. பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையேனேன் தனக்கு செம்மையே ஆய. அப்படி இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத தீய குணங்களோடு என்னுடைய உடலையும் மனதையும் கெடுத்து வாழக்கூடிய என்னை மேன்மையான இறைவா உன்னை நான் சிக்குன்னு பிடிச்சுக்கிறேன், எனக்கு நல்ல கதித்தா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இத மகரிஷி அழகா சொல்றாரு. ஈட்டி என்னை காத்து வரும் இறைவா. என்ன சொல்றாருங்க? ஈட்டி என்னை காத்து வரும் இறைவா உன் இருப்பு நிலை. இறைவனுடைய இருப்பு நிலை எங்க இருக்குதுங்க? எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடியது அது என் அறிவு நிலை. மகரிஷி சொல்றாரு.
ஈட்டி என்னை காத்து வரும் இறைவா, உன் இருப்பு நிலை என் அறிவிலே உணர்ந்தேன். இருப்பு நிலை, இறைவனுடைய இருப்பு நிலை எங்க அறிஞ்சேங்கிறாருங்க? என்னுடைய அறிவு நிலை உணர்ந்தேன், நிறைவு பெற்று விட்டேன். என்னுடைய அறிவுல நான் உணர்ந்ததுக்கு அப்புறம் நான் என்ன ஆயிட்டேங்க? நிறைவு பெற்று விட்டேன். அழகா சொல்றாரு. காட்டி விட்டாய், அடுத்த லைன் பாருங்க. காட்டி விட்டாய் உனை என்னுள். இறைவனை எங்கெங்கோ தேடல, எங்கே காட்டிட்டாருங்க இறைவன்? காட்டி விட்டாய் உனை. உனைனா யார? இறைவன. எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய அந்த இறைவன் என்னுள்ளும். அதுதான் காட்டி விட்டாய் உனை என்னுள் கண்ணில் காண உண்ணா கருப்பொருளாய். நம்ம கண்களால பார்க்க முடியாத அந்த மெய்ப்பொருளாக எனது அறிவின் அலை கழித்த போது, எனது அறிவின் அலை கழித்த, அலைனா என்னதுங்க? அது மகரிஷி அழகா சொல்லுவார். இருப்பு நிலையாக இருக்கக்கூடிய அந்த இறைவன், இருப்பு நிலையாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் எங்கும் எல்லாவற்றிற்குள்ளாகவும் ஊடுருவி கொண்டே இருக்கிறது. அது இருப்பாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம ஏன் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய மனதை அங்க இங்க திருப்பி அலைபாய்ந்து கொண்டிருக்கிறதுனால. அதனாலதான் சொல்றாரு, அலை கழித்த போது ஏத்தி நிலை உனை குறித்து உள்ளார். அந்த இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய அந்த இறைவன், அந்த மெய்ப்பொருள், அந்த இறை நிலையை உணர்ந்தவர்கள் ஏத்தி நிலை குறிப்பா என்ன செஞ்சு வச்சுட்டாங்கங்க? எழுதி வச்சுட்டாங்க. அந்த எழுதி வைத்த விஷயங்கள் வெளியில தெரியாம அவங்க என்ன மாதிரி எழுதி வச்சாங்களோ அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து நாம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த இறைவனை வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் அனைவரும் வாழ்ந்து விட்டோம் பக்தி மார்க்கத்திலே. பக்தியும் தேவை, மகரிஷி சொல்றார். பக்தி வேணும், ஆனா அந்த பக்தியிலே நாம வாழ்ந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்ன மகரிஷி சொல்லுவாங்க, பழுத்த நிலை வரும் வரையில் நான் நீ என்போம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். அந்த பக்தி மார்க்கம் என்பது அடிப்படையில் ஆரம்பத்தில் நம்பிக்கை வழியாக இருக்கக்கூடியது. அது நமக்கு நம்மளுடைய அறிவாட்சி தரம் உயர்வதற்கு முன்பு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த பக்தி மார்க்கம் நம்பிக்கை வழி, நம்ம முன்னோர்கள் காட்டிய வழி. அதத்தான் சொல்றாங்க ஏத்தி நிலை, இல்லையா? நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்களை எழுதி வச்சிருக்கிறாங்க, அதுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து. ஏன்னா எழுதி வச்ச விஷயங்கள் அன்றைய காலகட்டத்தில், இன்றைக்கு மகரிஷி சொல்றாங்க, அழகா சொல்றாங்க, விஞ்ஞானம் என்ற ஒன்று இருந்ததனால் நான் ஈஸியாக இதை விளக்கிட்டேங்கிறாங்க மகரிஷி. ஆனா அந்த காலகட்டத்தில் அந்த புரிதல் இல்லாததுனால என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா, ஏட்டுல எழுதி வச்ச விஷயங்களை நாம இன்னைக்கு பாடல்களாக படித்து அதை இறை வழிபாடாக நாம கொண்டு வந்துட்டோம். ஆனா உண்மையான இறை வழிபாடு அப்படிங்கிறது என்னன்னா, பாடல்களாக பாடி நாம கோவில்கள்லயோ இல்ல சர்ச்லயோ இல்ல மசூதிகள்லயோ ஏதோ அவரவருக்கு பிடித்தமான இடங்களுக்கு, நம்பிக்கையான இடங்கள்ல போய் நாம வழிபாட்டு முறைகளாக, அது ஆரம்பத்தில் கனியாவதற்கு முன்பு காயாக இருக்கக்கூடிய நிலை. காயில்லாம கனி ஆகாது. ஆனா காயாகவே இருந்தா அது அந்த அளவுக்கு பயன் இல்லாததா போயிடும். ஒரு காய் இருந்தா அதனுடைய முழுமை, அதனுடைய நிறைவு எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, அந்த காய் எப்பொழுது கனியாகி மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கிறதோ அப்போதான் அந்த காயினுடைய மதிப்பு. அதே போலதாங்க நாம அந்த இறை வழிபாடு பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் அந்த முறையில் உணர்ந்து 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 தேறி தேறி நம்மளுடைய அறிவு விழிப்பு நிலை கூடும் பொழுது எப்படின்னு சொன்னா, அது கனியாக மாற வேண்டும். அந்த கனியாக மாறுவதற்கு அதுவாக கனியும் அப்படின்னு சொன்னா கனியும் தான். ஆனா அந்த கனிவதற்கு ஒரு குரு மூலம், ஏற்கனவே கனியாக இருக்கக்கூடிய அவர் மூலமாக நம்ம அத உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த கனி ரொம்ப சிறப்பாக அமையும். அதைத்தான் மகரிஷி சொல்றாங்க. ஏத்தினிலே உன்னை குறித்து எழுதியுள்ளோர் பல பேர், எனினும் மகரிஷி அழகா ஒரு வார்த்தை இந்த இடத்துல போடுறாரு பாருங்க,
தன் முனைப்பு ஒழிந்து. ஏன்னா நமக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி எது அப்படின்னு சொன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஈகோ, அந்த தன் முனைப்பு தான் இறைவனுக்கும் நமக்கும் இடையே ஆன தூரம். ஆனா தன் முனைப்பை கழித்து விட்டால், ஒழித்து விட்டால், அந்த இறைவன் எங்க இருக்கிறான்னா எனக்குள்ளேயே இருக்கிறான். அதே இறைவன் எல்லாவற்றிற்குள்ளாகவும் இருக்கிறான் என்ற உண்மை நமக்கு தெரியும். அதுதான் எனினும் தன்முனைப்பு ஒழிந்து உள்ளடங்கி. தன் முனைப்பு எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய மனதை நமக்குள்ளாக திருப்பாம அத வெளியில கொண்டு போய் மற்றவர்களை பார்க்கும் பொழுது, அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய தன்மை அப்படி இருக்கு, இவங்களுடைய தன்மை அப்படி இருக்கு, அவங்களுக்கு அது தெரியும், இவங்களுக்கு இது தெரியும். இப்ப நம்மளுடைய மனதை என்ன பண்ணுவோம்னா புறத்தில் அலைய விட்டு கொண்டிருக்கும். அந்த புறத்தில் அலையாத மனதை நமக்குள்ளாக திருப்பி விடும் பொழுது என்னாகும் அப்படின்னு சொன்னா, அந்த தன் முனைப்பு குறைந்து என்னுடைய குறைகள் என்ன, என்னுடைய நிறைகள் என்ன நான் என்ன மாதிரியான மேன்மைக்கு கொண்டு வரணும், இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எது, அதை நான் எவ்வாறு கழிக்க வேண்டும் என்ற ஒரு உண்மை நமக்கு புலப்பட ஆரம்பிக்கும். அதனாலதான் சொன்னாங்க, தன் முனை ஒழிந்து உள் அடங்கி. நம்மளுடைய மனதை எங்க கொண்டு வரணுங்க? உள் அடங்கி உன்னுள். ஏன்னா இந்த உடல், இந்த உயிர் வந்தது எங்க இருந்து அப்படின்னு சொன்னா இறைவனால் படைக்கப்பட்டது. நாம நினைக்கலாம் எங்க அம்மா அப்பா மூலமா வந்தது. சரி, அம்மா அப்பா மூலமாக வந்த உடல் அம்மா அப்பா கிட்ட எப்படி இருந்தது? ஒரு துளி ஜீவ வித்து குழம்பாக இருந்தது. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய அம்மா அப்பா இப்படியே நாம பின்னோக்கி போனோம்னா ஏதோ ஒரு பொருளில் இருந்து, அந்த பொருளை தான் நாம என்ன சொல்றோம்னா மெய் பொருள், உண்மை பொருள், அதத்தான் இறை நிலை, அதற்கு மேலாக எந்த ஒன்றும் இல்லை, அதற்கு அடுத்துதான் எல்லாமாக வந்தது அப்படிங்கிற உணரக்கூடிய அந்த மெய் பொருளை இல்லையா, அந்த மெய் பொருளை எங்க இருக்குங்க? கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து எல்லாவற்றிற்குள்ளாகவும் இருக்கக்கூடியது. அதான் உள் அடங்கி உன்னுள் கூட்டி நிற்கும் போதன்றோ நீ உணர்த்துகின்றாய். என்னுடைய மனம் வெளியில திரிஞ்சு அலையாம அதை எனக்குள்ளாக நான் திருப்பி விட்டு அதை உள்ளடங்கி இருக்கும் போது உன்னுள் இருக்கக்கூடிய எங்க எந்த ஒண்ணு இல்லைன்னா நாம இல்ல, நமக்குள்ள அந்த உயிர் அப்படிங்கிற ஒண்ணு இல்லைன்னா நாம இல்ல. அப்ப இந்த உயிர் எங்கிருந்து வந்தது? இதனுடைய மூலத்தை நான் உணர போகும் பொழுதுதான் கூட்டி நிற்கும் போதன்றோ நீ உணர்த்துகின்றாய் குறிப்பறியார் விரைந்து விரிந்தே தேடல் வீணே. இத புரிஞ்சுக்காம நான் வெளியில தேடுறது, என்னுடைய காலத்தை நான் வீணாக கழித்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய உடலை நான் கெடுத்து கொண்டிருக்கிறேன். மனதை வெளியில திருப்பி கொண்டு போகும் பொழுது என்னுடைய மனம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா தேவையில்லாத வேண்டாத விஷயங்கள் எல்லாம் எனக்குள்ளாக போட்டு அந்த இறைவனை அடைவதற்கான வழிகளை ரொம்ப தூரம் ஆக்கிடுதுங்கிறாரு மகரிஷி. அப்போ ஈட்டி என்னை காத்து வரும் இறைவா, இறைவன் யாரு? என்னை காத்து கொண்டிருக்கிறது யாரு? இந்த உடலை காத்து கொண்டிருப்பது எது அப்படின்னு சொன்னா, இந்த உடல் உயிர் அப்படிங்கிறது இல்லைன்னா இயங்காது. அப்ப அந்த உயிர் தான் என்னைய ஈட்டி காத்து வளர்த்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த உயிர் எங்கிருந்து வந்தது? இறைநிலை கிட்ட இருந்து வந்தது இல்லையா? அந்த இறைவன் கொடுத்த அந்த உயிர். நாம அம்மா அப்பா மூலம்னாலும் நம்ம முதல் சொன்ன மாதிரி அதற்கு ஊக்கமளித்து அதை வளர்த்து காத்து வரக்கூடிய இறைவன் நம்ம உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் சரியான முறையில் இயக்க செய்து கொண்டிருப்பது எது அப்படின்னு சொன்னா அதற்குள்ளாக இருக்கக்கூடிய அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் தானே அப்படிங்கிற இதத்தான் அவர் அழகா சொல்றாரு. சிக்கனை பிடித்தேன் இறைவா. இறைவனை எங்க பிடிக்கணும்? எனக்குள்ள பிடிக்கணும். ஆனா எனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை நான் உணர்வதற்கு தடையாக இருப்பது என்னன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய அறியாமை. அப்ப இந்த அறியாமை எனும் அந்த இருளை, இருளை நீக்குவதற்காக யாரு தேவைப்படுறாங்கன்னா அந்த இறைநிலையை உணர்ந்து அந்த இறைநிலையாக வாழக்கூடிய
இறைநிலையை உணர்ந்து அந்த இறைநிலையாகவே வாழ்ந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க கூடியவர். ஏன்னா ஒரு இடத்துக்கு போறதுக்கு வழி தெரிந்தவர் தான் என்ன பண்ண முடியும், அடுத்தவங்கள கூட்டிட்டு போக முடியும். அப்ப அந்த இறைநிலையை உணர்ந்த, அததான் மகரிஷி சொல்றாரு, அழகா என்ன சொல்றாருங்க, உன் இருப்பு நிலை என் அறிவு நிலை உணர்கின்றேன். உன் இருப்பு நிலை யாரு, இறைவனுடைய இருப்பு நிலையை எங்க உணர்றேன், அறிவு நிலை உணர்றேன். அப்படி அறிவினில உணர்ந்ததுக்கு அப்புறம்தான் என்ன கிடைக்குதுங்க, நிறைவு பெற்று விட்டேங்கிற. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவு வேணும் அப்படின்னு சொன்னா நம்முள் இருக்கக்கூடிய அந்த இறைவனை உணர்வதற்கு எல்லாருக்கும் ஆசை அதுதான். எல்லாருக்கும் ஆசை அதுதான். ஆனா அதற்குரிய வழிகள் தெரியாது இருக்கு. அப்ப அந்த வழியை தெரிந்த ஒருவர் நமக்கு தேவைப்படுறார். ஒரு இடத்துக்கு போகணும்னா கூட அதற்கு ஏற்ற வழியை தெரிந்தவர் சொல்லும் பொழுதுதான் நம்மளால அங்க போக முடியுது. அதே போல அதத்தான் சொல்றாரு, குரு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத். குருதான் யாரா இருக்கிறாருங்க, பிரம்மமாக விஷ்ணுவாக எல்லா தெய்வங்களாகவும் இருக்கக்கூடியது யார் அப்படின்னு சொன்னா குரு. ஏன்னா அந்த குருதான் அந்த இறைவனை, உண்மையான அந்த இறை நிலையை உணர்ந்து அதன்படி வாழ்ந்து மற்றவர்களுக்கும் வழியை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். அப்ப குரு அப்படின்னா என்னன்னா, இருளை நீக்குபவர் குரு. கபீர்தாசர் கிட்ட போய் கேக்குறாங்க. கபீர்தாசர் கிட்ட போய் கேட்கும் பொழுது என்ன கேக்குறாங்கன்னா, உங்க முன்னாடி குருவும் இறைவனும் வந்தா நீங்க முதல்ல யார வணங்குவீங்க? கபீர்தாசர் சொல்றாரு, குருவும் கோவிந்தனும் இறைவனும் என் முன்னாடி வந்தாங்கன்னா நான் முதல்ல குருவைத்தான் வணங்குவேன் அப்படிங்கிறார். கேக்குறாங்க, நீங்க கோவிந்தனை இறைவனை உங்க முன்னாடி தோன்றினதுக்கு அப்புறம் குருவை வணங்குறேன்னு சொல்றீங்களே, ஆனா இறைவனை தானே முதல்ல வணங்கணும். அவரு சொல்றாரு, சரிதான், ஆனா அந்த இறைவனை எனக்கு காமிச்சு கொடுத்தது யாரு அப்படின்னு சொன்னா குருதானே காமிச்சு கொடுத்தார். அதனாலதான் சொன்னாங்க, குரு இல்லாத வித்தை பாழ், குரு இல்லாத வித்தை பாழ். என்ன காரணம், இப்ப குரு இல்லாம நாமளே அந்த இறைவனை நமக்குள்ள உள்ள மனச வெளியில திருப்பாம எனக்குள்ளேயே நான் திருப்பி திருப்பி போகும் பொழுது என்னுள் இருக்கக்கூடிய அந்த உண்மை தன்மை, என்னுள் இருக்கக்கூடிய அந்த இறைநிலை, என்னை எது இயக்கி கொண்டிருக்கிறதோ அந்த மெய்ப்பொருளை எனக்குள்ள இருந்து எனக்குள்ள கவனிச்சு அழகா நான் என்ன பண்ண முடியும், உணர முடியும். அதையும் கபீர்தாசர் கிட்ட கேக்குறாங்க. ஏன் நாமளா ஒரு குரு இல்லாம நாமளாகவே இறைவனை உணர முடியாதா? அப்ப கபீர்தாசர் சொல்றாரு, உணர முடியும், முடியாதுன்னு இல்ல, உணர முடியும். ஆனா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நாம நம்மளாகவே இறைவனை தேடும் பொழுது உள்ள 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 போகும் பொழுது சில சித்திகள் ஏற்படும். அந்த சித்திகள்ல என்ன செய்ய ஆரம்பிப்போம், தொக்கி நிக்க ஆரம்பிப்போம். தொக்கி நின்னுட்டு என்ன பண்ண ஆரம்பிப்போம்னு சொன்னா, அங்க கொஞ்சம் ஈகோ தலை தூக்க ஆரம்பிக்கும். ஈகோ தலை தூக்க ஆரம்பிச்சுடுச்சு அப்படின்னு சொன்னா நாம அந்த இறைவனை அடையக்கூடிய நிலைக்கும் போவோம். அதே சமயம் தேவையில்லாத தீய பழக்கங்களில் நாம சிக்கி தவித்து விடுவோம். ராவணனுடைய தவம், கர்ணனுடைய தவம். கர்ணன் பல கலைகளை அழகாக கத்துக்கிட்டார் இல்லையா? ஆனா அவருக்குள்ள ஒரு ஈகோ வர ஆரம்பிச்சுடுச்சு. காரணம் என்னன்னா, குரு இல்லாத வித்தை, குரு மூலமாக குருவினுடைய மனம் முழுமையாக இணைந்து கற்றுக் கொடுத்த வித்தை இல்லை. அதனால தக்க சமயத்தில் பயனில்லாது போய்விடுகிறது. அதே போல ராவணன் மிகப்பெரிய தவ யோகி, மிகப்பெரிய தவ யோகி. அவருக்கு ஈஸ்வர பட்டமே கிடைச்சது.
ஆனா ஏன் அழிவு வந்தது அப்படின்னு சொன்னா, அந்த நல்ல தவத்தில் போகும் பொழுது கொஞ்சம் தாங்குற ஒரு ஈகோ வர ஆரம்பிச்சுடுச்சு. இது குரு மூலமாக போகும் பொழுது குரு என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, நம்மள கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி எந்த இடத்துல தவறுகிறோமோ அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு பக்கம் கயிறை அவரு பிடியில வச்சிருப்பார். கயிறை நம்ம கிட்ட கட்டி விட்டுட்டு என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பக்க பிடி அவர் வச்சிருப்பாரு. நாம குருவை நினைக்கும் பொழுது கொஞ்சம் நம்ம தவறான வழிக்கு போகும் பொழுது கொஞ்சம் இழுத்து விடுவர். அப்படி இழுத்து விடக்கூடியதுதான் எது அப்படின்னு சொன்னா, நாம தவம் பண்ணும் பொழுது வரக்கூடிய வேண்டாத எண்ணங்கள். அதே போல நாம நல்ல தவம் பண்ணிட்டு இருப்போம், நல்லாவே தவம் பண்ணிக்கிட்டு இருப்போம். தவம் பண்ணி கொஞ்சம் பயிற்சிகள்ல நல்லா ஆழ்ந்து 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 போகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, தவம்ங்கிறது எது? எந்த ஒன்றை நினைக்கின்றாயோ அந்த ஒன்றாகவே மாறுவது தியானம். தவங்கிறது கண்ணை மூடி நாம உயிரை கவனிக்கிறது ரைட்டு. ஆனா உயிரை கவனிக்கும் பொழுது அந்த உயிரை மட்டும் கவனிக்கின்றோமா? உயிரை மட்டும் கவனிக்கின்றோமா அப்படின்னு சொன்னா, அந்த உயிர் உடல் முழுவதும் சுழலும் போது, ஏற்கனவே உயிர் உடல் முழுவதும் சுழலும் போது ஏற்கனவே நம்மளுடைய கருமையத்தில் பதிந்த எண்ணங்கள், செயல்கள், நாம பேசிய சொற்கள், இது எல்லாம் எங்க இருக்குதுன்னா கருமையத்துல இருக்கு. நமக்குள்ளது மட்டும் இல்லைங்க, நம்ம முன்னோர்களுடைய எண்ணங்களுடைய தாக்கம் கூட கருமையத்தில் சஞ்சீதமாக உள்ள இருக்கு. அப்படி உள்ள இருக்கக்கூடியது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நாம உயிரை கவனிக்கிறோம். தவத்துல எதை கவனிக்கிறோம்? உயிரை கவனிக்கிறோம். உயிரை கவனிக்க கவனிக்க அந்த உயிரில் பதிவான வேண்டாத எண்ணங்களும் என்ன செய்யும்னா மலர்ச்சி வரும், மனமாக வெளிப்படும். நாம தவத்துல உட்காரும் பொழுது எத்தனையோ எண்ணங்கள் வருது இல்லையா? அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களும் இருக்கும், வேண்டாத சில பல எண்ணங்களும் வரும். இப்ப உயிரை கவனிக்கும் பொழுது அந்த நல்ல எண்ணங்களையும் கவனிக்கும், வேண்டாத எண்ணங்களையும் கவனிக்கும். வேண்டாத எண்ணங்கள்ல கொஞ்சம் மனசு அதுல நிக்க ஆரம்பிச்சுடுச்சுன்னா என்ன ஆகும்னா, அதுல ஆழ்ந்து 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 உள்ள போகும். ஏன்னா தவம்ங்கிறது எது? எந்த ஒன்றை நினைக்கின்றோமோ அந்த ஒன்றாக மாறுவது தியானம். அப்ப வேண்டாத எண்ணத்துக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போகும் பொழுது கொஞ்சம் மாயையில் சிக்கி விடுவோம், அந்த கர்ம வினைகளில் சிக்கி விடுவோம். அதனாலதான் சொன்னாங்க, குரு இல்லாத வித்தை பாழ் அப்படின்னு சொல்லிட்டு. இது குரு என்ன பண்ணுவாரு? நீ போற வழி சரியில்லை, கொஞ்சம் கவனமாயிரு. கயிறை என்ன செய்வாருன்னா கொஞ்சம் அவர் பக்கம் பிடிச்சு வச்சுப்பார், சிக்கரத்துல விட மாட்டாரு. தெளிவான பாதைக்கு எப்ப நாம சரியா போய்கிட்டே இருக்கிறோமோ அப்ப அழகா அது விடுவார். விட்டுட்டே இருப்பாரு, கயிறை விட்டுக்கிட்டே இருப்பாரு. நீ தேடு, கண்டுபிடி, உன்னால முடியும், அழகா பூஸ்டப் கொடுத்துட்டே இருப்பார். ஆனா கொஞ்சம் தவறான பாதைக்கு போறோம்னா கொஞ்சம் சுண்டி அவரு பக்கம் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. நாம அவரு பக்கம் திரும்ப இழுத்து வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு தவறு செய்கிறோம், ஒரு சிக்கல்கள் வருது, ஒரு குழப்பம் வருது, உடல்ல நோய் வருது அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஏதோ நம்மளுடைய வாழ்க்கை முறையில் ஒரு சிக்கல் இருக்கு, ஒரு சரியான பாதையில நம்ம போகல. அதனாலதான் நம்முள்ள இருக்கக்கூடிய அந்த இறை, அந்த குரு நம்மள கொஞ்சம் உடல்ல கவனி, மனச கவனின்னு உள்ள திருப்புறாங்க. அந்த உடலையும் மனதையும் தீர்க்கக்கூடிய விஷயம்தான் எதுன்னு சொன்னா, நம்ம உடல்ல பிரச்சனை வர்றது, மனசுல குழப்பம் வர்றது குருவை பிடிச்சிருக்கும் பொழுது. அப்ப இந்த ரெண்டையும் நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள ஆரம்பிப்போம். கொஞ்சம் மாற்றிக்கொள்ளும் பொழுது அதுல தெளிவா வரும்போது திரும்ப குரு கயிறை கொஞ்சம் ஃப்ரீயா விடுவார். இப்ப தேடப்போ, உன்னால முடியும். கடைசி அவர் எந்த ஒன்றை உணர்ந்தாரோ அந்த ஒன்றை உணர்வதற்கான வழிமுறைகளை நமக்கு கொடுத்துருவாருங்க. அந்த வகையில நமக்கு கிடைத்த குருமகான் வேதாத்ரி மகரிஷி இருக்கிறார் இல்லையா? உண்மையிலே நாம் எல்லாம் மிக மிக பாக்கியம் செய்தவர்கள், புண்ணியம் செய்தவர்கள். ஏன்னா மகரிஷி பாருங்க, முதல்ல அந்த குண்டலினி தியானத்துல என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவருடைய உயிர் கலப்பு நமக்கு கொடுக்கிறார், தொட்டு உணர்த்தி கொடுக்கிறார்.
மூலாதாரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியை, அந்த உயிர் சக்திய புருவ மையத்துக்கு கொண்டு வரும் பொழுது எப்படி அப்படின்னு சொன்னா, அவருடைய அந்த உயிர் கலப்பு கலந்தவர்கள் மூலமாக, இல்லையா? ஒரு பால்ல எப்படி பெற போடுறோமோ, பெற போட்டு அடுத்த நாள் அழகான ஒரு ருசிமிக்க தயிராக வர்ற மாதிரி மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியை நாம குருவின் மூலமாக தொட்டு உணர்த்து. இன்னைக்கு நம்ம ஆசிரியர்கள் எல்லாம் தீட்சை கொடுக்கறாங்கன்னா முதல்ல என்ன நினைப்பாங்கன்னா, மகாஹாசத்துல நினைச்சு, குருவை நினைச்சு, குருவருளும் திருவருளும் இந்த உயிர் உய்வதற்கு உதவி செய்கின்றேன், இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். துணைக்கு யார கூப்பிட்டுக்குவாங்கன்னா குருவை கூப்பிட்டுக்குவாங்க. என்னைக்கு நாம தீட்சை எடுத்துக்கிட்டோமோ அன்றைக்கே நம் தாய் தந்தையருடைய உயிர் கலப்போடு சேர்ந்து குருவினுடைய உயிர் கலப்பும் நம்முடன் ஊடுருவ ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தாய் தந்தையரால் கிடைத்த பதிவுகள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அதோடு தீட்சை எடுக்கும் பொழுது யாருடைய பதிவும் யாருடைய உயிர் கலப்பும் வருதுன்னு சொன்னா குருவினுடைய உயிர் கலப்பும். அதுதான் இரண்டாவது பிறக்கக்கூடிய பிறவி, மாற்றி பிறக்கும் வழின்னு சொல்றாங்க இல்லையா? நாம ஒரு தாயினுடைய கருப்பையை அடைந்து வெளி வருவது ஒரு பிறப்பு. ஒரு பிறப்பு எது அப்படின்னு சொன்னா அதைத்தான் சொன்னாங்க, மாற்றி பிறக்க மருந்து எனக்கு கிட்டவில்லை. நமக்கு மருந்து கிடைச்சிருச்சு. மாற்றி பிறக்கக்கூடிய மருந்துதான் எது அப்படின்னு சொன்னா குருவினுடைய உயிர் கலப்பு. குருவினுடைய உயிர் கலப்பு மூலமாக நாம நம்மளுடைய உயிரை உணர்வதற்கான வழி தியானம். அந்த தியானத்தை நாம செய்யும் பொழுது இங்க யாருடைய உயிர் கலப்பெல்லாம் இருக்கு? தாயினுடைய உயிர் கலப்பு, தந்தையினுடைய உயிர் கலப்பு, அதில் குருவினுடைய உயிர் கலப்பும் இருக்கு. இப்ப நாம மனதை கொஞ்சம் அமைதியாக வெளியில திருப்பாம நமக்குள்ள திருப்பி பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த குருவினுடைய உயிர் கலப்ப கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி கவனிக்கும் பொழுது ஏற்கனவே சஞ்சீத கர்மா, பிரார்த்த கர்மா. சஞ்சீத கர்மாங்கிறது நம்ம முன்னோர்கள் செய்த வினை, இது நமக்குள்ள இருக்கு. பிரார்த்த கர்மா அப்படிங்கிறது நாம இதுவரைக்கும் செய்த செயல்களுடைய தொகுப்பும் நமக்குள்ள இருக்கு. இப்ப இந்த வினைகளும் வரும், தூய்மையான குருவினுடைய உயிர் கலப்பும் வரும். இதுலதான் மகரிஷி என்ன பண்றாருன்னா மிக சிறப்பாக நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாருங்க. ஆக்னா துரியம் கொடுத்ததுக்கு அப்புறம் அகத்தாய்வு. ஏன்னா உச்சியிலே நீ நின்றால் உடனே காணும் அதிசயம். அந்த அதிசயத்தை மனசு கவனிக்கும் பொழுது, ஒரு வியப்பு கூடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் அந்த உயிரை மட்டும் கவனித்து அதை ஆட்டுவிக்க கூடியதை மட்டும் நாம கவனிச்சுட்டே போயிட்டோம்னா நல்லா போயிடுவான். ஆனா வியப்பு கூடும் பொழுது அங்க இங்க வேடிக்கை பார்க்கும் பொழுது ஏற்கனவே உள்ளுக்குள்ள கருமையத்திற்குள்ளாக இருப்பாக இருக்கக்கூடிய சஞ்சீத கர்மா, பிரார்த்த கர்மாவும் கொஞ்சம் தலை தூக்கும். அப்படி வரும் பொழுது வேண்டாத விஷயங்களில் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்காக நமக்கு எதை கொடுத்திருக்கிறாருன்னா அகத்தாய்வு பயிற்சி. ஏன்னா எண்ணமே செயலுக்கு மூலம், நாம் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் மூலம். அதனால முதல்ல எண்ணத்தை கவனி. எண்ணத்தை கவனிக்க 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 எங்கிட்ட இருக்கக்கூடிய எண்ணங்கள் எது? இந்த எண்ணங்கள் எல்லாம் தான் நான் என்னுள் இருக்கக்கூடிய அந்த குரு உணர்வு மூலமாக, அந்த குரு உணர்வை பிடித்து கொண்டே அந்த குரு அடைந்த வழியை உணர்வதற்கு இடைஞ்சலாக, அதாவது இடைவெளியாக இருக்கக்கூடியதுதான் என்னிடம் இருக்கக்கூடிய இந்த வேண்டாத எண்ணங்கள் என்ற உணர்வை ஏற்படுவதற்காக துரியத்தில இருந்து எண்ணத்தை கவனின்னு மகரிஷி கொடுத்தாரு. எவ்வளவு அற்புதம் பாரு. ஏன்னா எல்லாருக்கும் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய உடலை நான் நல்லா வச்சுக்கணும், என்னுடைய மனதை சரியா வச்சுக்கணும்னா என்னால மட்டும் முடியல. இத சரியா வச்சுக்கிட்ட குருவை நான் சிக்கன பிடிச்சுக்கிட்டேன்னா நிச்சயமா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கூட்டிட்டு போயிடுவாங்க. இத வள்ளலார் அழகா சொல்றாரு பாருங்க, எப்படி கேக்குறாருன்னு பாருங்க இறைவன் கிட்ட. புண்படா உடம்பு, புண்படா உடம்பு, குறைவுபடா மனம். குறைவுபடா மனம்னா ஏதோ ஒண்ணு தேவையில்லாத மற்றவர்களை மனம் வருத்த செய்யக்கூடிய மனம்.
அது இல்லாம இருக்கணும். குறைவுபடாத மனமும் பொய்படா ஒழுக்கமும், பொய்படா ஒழுக்கமும் மகரிஷி வள்ளலார் அழகா சொல்றாரு பாருங்க. பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்றனையே. இரவும் பகலும் யார நினைக்கணும்? இறைவனை சிக்கனை பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா என்னுடைய உடலும் புண்படாம நான் பாத்துக்கலாம், என்னுடைய மனமும் குறைவுபடாம பாத்துக்கணும். அதே போல பொய்படா ஒழுக்கமும். பார்க்கக்கூடியதெல்லாம் நாம என்ன பண்றோங்க? பார்க்கக்கூடியதெல்லாம் ஆசைன்னு நினைக்கிறோம். மற்றவர்களுடைய விஷயங்கள் தான் என்னுடைய துன்பத்திற்கு காரணம் நினைக்கிறோம். அந்த மாதிரி இல்லாம அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது என்னது? மகரிஷி அழகா அதுக்கும் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு? எந்த இடத்துலயும் யாருக்கும் துன்பம் கொடுக்காதது. மகரிஷி அழகா சொல்லுவாங்க, எண்ணம் சொல் செயல்ல தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ மனதிற்கோ துன்பம் தராத செயல்கள் எல்லாம். அப்ப இப்பவும் இல்ல, எப்போதும் இல்லை. அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் என்னன்னா ஒழுக்கம். அப்ப நாம செய்யக்கூடிய செயல்கள், நாம நினைக்கக்கூடியது, நாம சொல்லக்கூடிய வார்த்தைகள், இது எல்லாம் ஒழுக்கத்திற்குள்ளாக இருக்கிறதா, இல்ல அத ஒழுக்கம் மீறிய செயலாக இருக்கிறதா? அதுதான் மகரிஷி இவர் வள்ளலார் என்ன சொல்றாருன்னா பொய்படா ஒழுக்கம் அப்படிங்கிற. இரவும் பகலும் நின்றனையே கருத்தில் வைத்துனா மனதால அததான் சிக்கனை பிடிக்கிறது. கருத்தில் வைத்து ஏத்துதற்கு இசைந்தேன். எந்த நேரமும் நான் இறைவனை, அதாவது நல்ல ஒழுக்கத்தோடு கூடி என்னுடைய மனதை நான் வச்சுட்டே இருக்கும் பொழுது ஒண்ணு நான் சிக்குன்னு பிடிச்சுக்குவேன் அப்படிங்கிறாரு. என் நண்பனே நலஞ்சார் பண்பனே, என்னுடைய நண்பனா நான் உன்னை ஏத்துக்கிறேன், என்னுடைய நண்பனா வச்சுட்டா எனக்கு எப்போதும் நல்லதாவே செய்வேன். அதனாலதான் சொல்றாரு நலம் சார் பண்பனே, எனக்கு எப்போதும் நல்லதையே கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்றார். அப்ப எப்பொழுதுமே நாம, ஏன்னா இந்த உடல் எப்படி வந்திருக்குதுன்னா என்னுடைய வினைகளை கழிப்பதற்காக வந்த இந்த உடல் இல்லையா? மகரிஷி சொல்றாங்க வினை இருக்கு அப்படின்னா நாம பல ஸ்பீச்ல கேட்டிருப்போம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை நாம நினைவுபடுத்துவோம். ஏன் நினைவுபடுத்துறோம் அப்படின்னு சொன்னா, திரும்ப 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 நாம நினைக்கதான் என்ன ஆகும்னாங்க, நம்ம கிட்ட அது ஆழமா 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 நம்மளுடைய ஆள் மனதிற்குள்ளாக கருமையத்திற்குள்ளாக பதிந்து அந்த பதியக்கூடிய பழக்கம் வழக்கமா மாறும். அந்த வழக்கம் வாழ்க்கையா மாறும். அந்த நல்ல வாழ்க்கை தான் நாம ஒழுக்கத்தின் மூலமாக வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். அந்த பிறவியாகிய பெருங்கடலை நீந்துவதற்கு நம்மை கூட்டி செல்லும் அப்படிங்கிறதுக்காக மகரிஷி அழகா சொல்லுவாங்க. என்கிட்ட வினைப்பதிவு இருக்கு அப்படிங்கிறதுக்கு எது அடையாளம்? உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம், வாழ்க்கையில சிக்கல், மனதிலே குழப்பம். அப்ப இது எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா நான் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் பண்ணி இருந்தாலும், புண்ணிய பதிவு என்கிட்ட இருந்தாலும், கொஞ்சம் தேவையில்லாத பாவ பதிவுகளும் என்னிடம் இருக்கிறது. அதுதான் உடல்ல நோயா வந்துட்டு இருக்குது இல்லையா? அப்ப இந்த உடல்ல நோயாகவும் மனதுல குழப்பமாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னா என்னுடைய வினைகள். அதத்தான் இப்ப நாம பார்த்த வள்ளலாருடைய பாட்டுல என்ன சொல்றாருங்க, புண்படா உடம்பு. புண்படா உடம்புனா என்னதுங்க? உடலிலே நோய் இல்லாம வாழக்கூடியது. உடல்ல நோய் இல்லாம வாழ்ந்தோம்னா நம்மளுடைய வினைகள் கழியுது. குறைவுபடா மனம். குறைவுபடாத மனம் இருக்கும் பொழுது வாழ்க்கையில என்ன வராதுங்க? சிக்கல் இருக்காது, மனசுல குழப்பம் இருக்காது. அப்ப எல்லா மகான்களும் சொன்ன விஷயம் என்னன்னா, நாம சிக்கனை நாம இறைவனை பிடிக்கணும். இறைவன் தான் யாரா வந்திருக்கிறாங்க? குருவாக வந்திருக்கிறார். ஏன்னா இறைவனே எல்லா இடங்களிலும் வர முடியாதுங்கிறதுனால அந்தந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக, நெறிப்படுத்துவதற்காக இறைவனே குருவாக வந்திருக்கிறார். அதுதான் குரு சாட்சாத் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த வகையில நாம குருவை சிக்குன்னு பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம எதற்காக இந்த உடலை எடுத்து வந்தோமோ அதனுடைய நோக்கம் நிறைவேறும். நம்ம வாழ்க்கை முழுமையாவதற்காகத்தான் இந்த 6வது அறிவு.
இல்லையா? அப்போ இத நாம சிக்கன பிடிக்கணும் அப்படின்னா எப்படின்னா, எந்த நேரமும் நாம குருவ மட்டும் பிடிச்சிட்டு நான் 24 மணி நேரமும் தவத்த பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, என்னுடைய வாழ்க்கையில மற்றதை எப்ப பண்றது? இதுக்கு நம்ம மகரிஷி, ஏன்னா நாம எல்லாரும் இல்லறத்துல இருக்கிறோம். முன்னாடி எல்லாம் அந்த தவ வாழ்க்கையில ஈடுபட்டவங்க எங்க போனாங்க? காடுகளுக்கு போனாங்க, மலைகளுக்கு போனாங்க. அவங்களுக்கு பெருசா குடும்ப கடமைகள் இல்ல. ஆனா மகரிஷி என்ன சொல்றாரு? ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார். எந்த இடத்திலும் இந்த ஐவகை கடமைகளை நாம விட்டுட்டு ஞானத்திற்கு போக முடியாது. ஞானமே ஆனாலும் நம்மளுடைய கடமைகளை செய்யாம போனோம்னா அந்த ஞானம் முழுமை அடையாது. அதுக்குதான் மகரிஷி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உடற்பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, உடல் பலமாக இருந்தால்தான் நாம செய்யக்கூடிய செயல்கள் சரியானவையாக இருக்கும். அந்த உடல் கூட, உடற்பயிற்சி கூட நமக்கு உடல் தியானமாக கொடுத்தார். அதே மாதிரி தீட்சை கொடுக்கும் பொழுது பெல் சவுண்ட் கொடுக்கிற ஒரு பழக்கம், ஒரு ஸ்வீட் கொடுக்கக்கூடிய பழக்கம், கல்கண்டு கொடுக்கக்கூடியது. என்ன காரணம்? நீ நாக்குல சுவைத்தாலும் மனச புருவ மத்தியில வையின்னா, புருவ மத்தியில மனச வச்சுக்கிட்டே எல்லா செயல்களும் செய்யறது ஒரு பகுதியா இருந்தாலும், புருவ மத்தியில நாம எதை கவனிக்கிறோம்? உயிரை கவனிக்கிறோம். துரியதவம் கொடுக்கும் பொழுது கல்கண்ட கொடுத்து, இன்று முதல் எந்த உணவை உண்ணுகின்ற போதும், எந்த ஒரு புலன் இன்பத்தை அனுபவிக்கும் பொழுதும் மனம் தலை உச்சியில். அப்ப ஆகனால புருவ மத்தியில இருக்கிறதா, தலை உச்சியில இருக்கிறதா? இதுலதான் மகரிஷி அழகா ஒரு சூக்குமத்தை கொடுத்திருக்கிறார். புருவ மத்தியிலேயே நாம எதை கவனிக்கிறோம்? உயிரை கவனிக்கிறோம். தலை உச்சியில எதை கவனிக்கிறோம்? உயிரை கவனிக்கிறோம். அப்போ நாம எந்த செயலை செய்தாலும் உயிரை கவனிக்கிறது. உயிர் உடம்புல இல்லாத இடம் எதுங்க? உச்சியில இருந்து கால் பாதம் வரைக்கும் எல்லா உறுப்புகளிலும் உயிர் சக்தி இருக்கு. அப்ப நான் நடக்கிறேன்னா முழுமையாக என்னுடைய நடையில் கவனம். நான் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அந்த வேளையில் விழிப்பு நிலையோடு நான் செய்யும் பொழுது அதை சிறப்பா செய்வேன். சிறப்பா செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்க மாட்டேன், எனக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன். அப்ப எப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய உடல் புண்படாது, என்னுடைய மனம் குறைவுபடாது செய்யக்கூடிய செயல்கள். அப்ப எந்த நேரமும் நாம குருவை சிக்குன்னு பிடிச்சுக்கணும். அதத்தான் மகரிஷி சொல்றாங்க. எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவர் ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையை நினைப்போர் ஆற்றல் உடலிலும் மனதிலும், இல்லையா? அப்ப யார நாம அதிகமா அடிக்கடி கவனிக்கிறோமோ அவங்களுடைய ஆற்றல், அவங்களுடைய தன்மை யாருகிட்ட வரும்னு சொன்னா நம்ம கிட்ட வரும். அப்ப குரு அப்படிங்கிறவர் யார்? அக இருளை நீக்குபவர் குரு. இறை நிலையை உணர்ந்தவர் குரு. இறை நிலையாகவே வாழ்பவர் குரு. அப்ப இறை நிலையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குருவை நாம சர்வ சதா காலமும் ஒவ்வொரு க்ஷண பொழுதும் நாம கொஞ்சம் அவரை பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நம்மளை நல்வழிப்படுத்தி நாம் எதற்காக இந்த பிறவியை எடுத்தோமோ அந்த பிறவியை அடைவதற்குரிய வழிய நம்மள அழகா கைப்பிடிச்சே கூட்டிட்டு போவாரு. அழகா கைப்பிடிச்சு கூட்டிட்டு போவார். அதத்தான் அழகா சொல்றாங்க ஔவையார், குருவின் அடி பணிந்து கூடுவதல்லார்க்கு அருபவாய் நிற்கும் சிவன். இத வள்ளலார் அழகா 6ஆம் திருமுறையில மனு முறை கண்ட வாசகத்துல சொல்றார். குருவை வணங்க கூசி நின்றேனா, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனா. குருவை வணங்க கூசி நின்றேனான்னா நாம குரு முன்னாடி இருந்து வணங்கிக்கிட்டே இருக்கிறது இல்ல. குரு வணக்கம்ங்கிறது, குரு வணக்கம் அப்படின்னா குரு காட்டிய வழியை, அந்த பாதையை நாம் பின்பற்றி அதன்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் என்னன்னா குருவை வணங்குதல், குரு வணக்கம், இறை வழிபாடுங்கிறது அதுதான். அப்ப குருவை வணங்க கூசி நின்றேன்னா, குரு கற்றுக் கொடுத்த பாடங்களை செய்யறதுக்கு தயங்கி நிக்க கூடாது. குரு கற்றுக் கொடுத்த விஷயங்களை நாம் நம்மளுடைய வாழ்வில் கடைபிடித்து வாழக்கூடியது. குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனா. குரு என்ன காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாருங்க நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்கள்.
ஒரு அன்பர் கேட்டாராம், சுவாமிஜி நீங்க கொடுத்த பயிற்சிகளை நான் சரியா செய்ததுனால என்னுடைய மிகப்பெரிய உடல் துன்பம் போயிடுச்சு. இதுக்கு பரோபகாரமாக நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும். அப்ப குரு சொன்னாராம், நீ உண்மையிலே குரு காணிக்கை கொடுக்கணும்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய வேண்டாத குணங்களை என்கிட்ட கொடுத்துருங்க. எவ்வளவு அற்புதமான குரு பாருங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய வேண்டாத குணங்களை என்கிட்ட கொடுத்துருங்க, அதுதான் குரு காணிக்கை. எதனால வேண்டாத குணங்களை எடுத்து தனியா பிரிச்சு கொடுக்க முடியுமாங்க? கொடுக்க முடியாது. ஆனா ஏன் இப்படி சொல்ற? ஏன்னா நம்மளுடைய துன்பத்திற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய வேண்டாத தீய 6 குணங்கள் தான் காரணமாக அமையும் எந்த ஒரு துன்பத்தை எடுத்தாலும். அப்ப இந்த 6 தேவையில்லாத தீய குணங்களை பயிற்சிகள் மூலமாக நீங்க கழிச்சுக்கிட்டே வாங்க, அதுதான் நீங்க எனக்கு செய்யக்கூடிய குரு காணிக்கைங்கிறாரு மகரிஷி. அதையும் மீறி அவர் சொல்றாரு, இல்ல சாமிஜி, நான் ஏதாவது ஒரு குரு காணிக்கை உங்களுக்கு கொடுத்தே ஆகணும், என்னுடைய ஆத்ம திருப்திக்காக நீங்க கேளுங்கன்ற. அப்ப மகரிஷி சொல்றார், குரு காணிக்கை கொடுக்கணும்னு நினைச்சா இந்த நோய் உங்களுக்கு எதன் மூலமாக சரியாச்சு? நீங்க செய்த பயிற்சிகள் மூலமாக. அதே போல இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் உடலாலும் மனதாலும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த துன்பத்தை போக்குவதற்கு உங்களால் முடிந்தால் ஒரு 10 பேருக்காவது உடற்பயிற்சியை கற்றுக் கொடுங்கள். அதுதான் நீங்க எனக்கு செய்யக்கூடிய உண்மையான குரு காணிக்கை. அதுதாங்க குரு. குரு அப்படிங்கிறது அன்பே வடிவானவர், தூய அன்பு. அந்த அன்பை கொடுக்க மட்டும்தான் தெரியுமே தவிர மற்றவர்களிடமிருந்து வாங்கக்கூடிய அன்பு இல்லை. அதனாலதான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம். அப்ப எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவர் ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய். அப்ப குரு அப்படிங்கிறவர் தூய்மையானவர். அன்பை அவருக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கத்தான் தெரியுமே தவிர மற்றவர்களிடமிருந்து ஏதாவது வாங்க வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் இருக்காது. அதே போல அவர் வாழ்ந்த வழியை நாம நினைக்க அதை கடைபிடிக்க நாமும் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு எண்ணம் வருமே தவிர எனக்கு அவங்க அதை செய்யல இதை செய்யலைங்கிற எண்ணம் நம்ம கிட்ட வராது. அப்படி வராது இருக்கும் பொழுது மற்றவர்கள் கிட்ட எப்பொழுதும் எதிர்பார்த்தல் இல்லைனாலே நம்மளுடைய வாழ்க்கையில் ஏமாற்றம் என்பது நம்மிடம் நிகழாது. ஏமாற்றம் இல்லை அப்படிங்கும் பொழுது நாம சரியான வழியை நாம பின்பற்றி செல்வோம். அப்போ என்ன பண்ணணுங்க? இறைவனை எப்பொழுதும் குருவாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் சிக்கன பிடித்து கொண்டு நம்முள் இருக்கக்கூடிய அந்த இறையை, நம்முள் இருக்கக்கூடிய அந்த குருவை சிக்கன பிடிச்சுக்கிட்டோம்னா அது நம்மள எந்த வழிக்கு கூட்டிட்டு போகணுமோ அந்த சரியான வழிக்கு நம்மள கூட்டிட்டு போகும். அதத்தான் திருமூலர் சொல்றாரு, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. எப்ப நமக்கு தெளிவு வரும்? குருவினுடைய திருமேனியை பார்க்கும் பொழுது, அன்பே உருவான கருணையின் வடிவமான அந்த திருமுகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு தெளிவு வரும். தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், குருவினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த சமுதாயத்திற்கு பயனுடைய வார்த்தைகளாக மட்டுமே இருக்குமே தவிர பயனில்லா சொற்களை எந்த சூழ்நிலையிலும் சொல்லாதவர்கள் குரு. அப்ப பயனுள்ள அந்த சொற்களை மட்டும் நாம் எப்பொழுதும் கேட்டல். தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல். நம்மளுடைய மனம் எப்பொழுதும் தேவையில்லாத விஷயங்களில் போகும் பொழுது நல்ல விஷயங்கள்ல மனசை திருப்பி விட்டுட்டோம்னு சொன்னா நமக்கு தெளிவு கிடைக்கும். தெளிவு குருவின் திரு உரு சிந்தித்தல் தானே. அந்த குரு வாழ்ந்த வாழ்க்கையை நாம எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருந்தோமே ஆனால் நாம நம்மளுடைய பதிவுகளில் இருந்து விடுதலை பெற்று நாம எங்க போகணுமோ அங்க அதை உணர்வதற்கு வழியை கொடுக்கக்கூடியவர் குரு.
இதுதான் மகரிஷி சொல்றாரு. இந்த தெளிவு குருவின் திருமேனி காண்டல் இத மகரிஷி சொல்றாரு. நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்றேறாது. நாம முழுமையாக பாட்டில்ல தண்ணிய வச்சிருந்தோம்னா அதுக்குள்ள காற்று புக முடியாது. அந்த நீர் குறைஞ்சிடுச்சுன்னா அதுக்குள்ள காற்று போகும். அதே போல நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலும் இறை நிலையை நம்முள் இருத்தி, இறைனா இறை குரு, இந்த நல்ல விஷயத்த மட்டும், ஒரு நேர்மறையான எண்ணங்களை மட்டும் நாம மனசுக்குள்ள வைக்கும் பொழுது ஊர் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள் நுழையா. தேவையில்லாத எண்ணங்கள் நமக்குள்ள வரவிடாம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்க? நல்ல விஷயங்களை நாம மனசுக்குள்ள போட்டுக்கிட்டோம்னா போதும். இத யார் தருவார்? யார் பெறுவார்? இத குருவை தவிர வேற யாரால கொடுக்க முடியும்? அப்ப நாம நம்ம மனசுக்குள்ள எப்பவாவது தேவையில்லாத தீய எண்ணங்கள் மனசுக்குள்ள போகுதுன்னு சொன்னா, நமக்கு மகரிஷி கொடுத்திருக்கிறாரு அற்புதமான வாசகம், ஒரு மிகப்பெரிய தாரக மந்திரம், வாழ்க வளமுடன். எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ்வில் சிறப்போடு வாழ வேண்டும். இந்த வாழ்த்த நம்ம வாழ்த்திக்கலாம், மற்றவர்களை வாழ்த்தலாம், நமக்கு தெரிஞ்சவங்களை வாழ்த்தலாம், இந்த வையகத்தை வாழ்த்தலாங்க. இந்த வையகத்தை வாழ்த்தும் போது இந்த வையகத்தில் உள்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நெருங்கியவர்கள் இந்த வையகத்துள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு நம்மளுடைய கர்ம வினை பயனாக மற்றவர்கள் ஏதோ ஒரு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அவர்களும் இந்த வையகத்துள் இந்த உலகத்திற்குள்ளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு அனுபோக பொருட்களையும் இந்த வையகம்தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த வையகத்தை நாம் வாழ்த்த 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 நம்மளுடைய மனம் நிறையும். நம் மனதிற்குள் தேவையில்லாத தீய எண்ணங்கள் கழிந்து கொண்டே போகும். நல்ல எண்ணங்கள் நம்முள் தலை தூக்க ஆரம்பிக்கும். அப்ப தேவையில்லாத தீய பதிவுகளை நீக்கிக் கொண்டு நாம் தூய்மை அடைவதற்கு நாம எப்பொழுதும் குருவை பிடித்து கொள்ள வேண்டும். குருவினுடைய வார்த்தைகளை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். குருவினுடைய வாழ்க்கை முறைகள், குரு சொன்ன அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறைகளை நாம் பின்பற்றி வாழ்ந்தோமே ஆனால் நாம் எதற்காக இந்த பிறவியை எடுத்தோமோ, இந்த பிறவியின் நோக்கம் எதுவோ அதை நாம் அடைவோம். நாம் அடைவது மட்டுமல்ல, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, வள்ளலார் சொல்றாரு இல்லையா? குருவினுடைய காணிக்கை எதுன்னா நாமளும் தூய்மையாக மாறி நம்மளுடைய வினைகளை தூய்மைப்படுத்தி நம்மளுடைய மனதை தூய்மைப்படுத்தி அதே போல் மற்றவர்களையும் தூய்மை ஆவதற்கு நம்மால் முடிந்த சிறு சேவையையும் இந்த வையகத்திற்கு செய்வோம் என்று கூறி நாம் அந்த இறைவனை சிக்கன பிடித்து அவர் காட்டிய வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்று கூறி இந்த நல்லதொரு சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் மிக சிறப்பாக பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை கூறி இந்த இணையத்தின் வழியாக நல்ல சிந்தனைகளை நமக்கெல்லாம் வழங்கி கொண்டிருக்க உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து நிலை பணியாளர்களும் ஐடி இயக்குநர்களையும் இந்த நல்ல வேலையிலே நன்றியுணர்வோடு வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு வணங்கி உலக சமுதாய சேவா சங்கம் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு எந்த நேரமும் தன் சிந்தனையில் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருள்நிதி பத்மஸ்ரீ எஸ்கேஎம் மயிலானந்தன் ஐயா அவர்களையும் இந்த நேரத்திலே நன்றியோடு வணங்கி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளித்திருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கண் பேசி தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக கிருபா நித்தியம்மா, வாழ்க வளமுடன். சத்குலாமா வாழ்க வளமுடன். உமாமா வாழ்க வளமுடன். ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து ஜூம்ல. நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா, ரொம்ப நல்லா இருந்தது.
வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த தலைப்புகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கே நாங்களும் 5 வருஷமா Zoom நிகழ்ச்சி கேட்கிறேன். எப்படிதான் அந்த தலைப்புகளை கொண்டாடுறாங்களோ, அதுக்கு இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்லணும். சிக்கன பிடித்தேன் இறைவா, அது கூட இறைவா சிக்கன பிடித்தேன்னு போடல பாருங்களேன், அது அழகா சிக்கன பிடித்தேன் இறைவா. ரொம்ப சிறப்பு, நன்றிமா, வாழ்க வளமுடன். அது மாதிரி நன்றி. இனிமே குரு வணக்கம் பாடும்போது நான்லாம் யோசிப்பேன், குரு வழியில நடக்கிறோமா, அந்த குருவை பிடிச்சா குரு வணக்கம் பாட நமக்கு தகுதி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகான விளக்கம் சொன்னீங்க. நன்றி. ஆமா, இறைவனை அடைவதற்கு தடையாக இருப்பது அறியாமை. அது எல்லாருக்குமே. வாழும் போதே இறைநிலையோடு வாழ வேண்டும். அது நல்லா இருக்கு, அது உண்மைமா. ஆனா இறைவனின் இருப்பு நிலையை அறிவின் நிலையில் அறிய வேண்டும். அறிந்தேன், அது எப்படி சாத்தியமா? அதாவது இறைவனின் இருப்பு நிலையை அறிவு நிலையில் அறிய வேண்டும். அந்த அறிவு நிலை வர்றதுக்கு தானே நம்ம மகர்ஷியே சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அந்த அறிவு நிலை வரணும்லம்மா, எல்லாருக்கும் கிடைக்குமா? எப்ப கிடைக்கும்? நம்ம எப்படி தவம் செய்யறோம், எப்படி நல்ல சஞ்சீத, அதெல்லாம் சேர்த்துத்தானமா அதை அறிய முடியும். நன்றிமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஆமா, அறிவு நிலைங்கிறது எங்க இருக்கு? எல்லாத்துக்குள்ளயும் அறிவு இயங்கிக்கிட்டு தானே இருக்கு இல்லையா? நம்ம சாப்பிடுற சாப்பாடு 7 தாதுக்களாக மாத்துறதும் நம்மளுடைய அறிவு. நம்மளுடைய ஹிருதத்தை இயங்க செய்யறதும் அறிவு. அதே போல ரத்தத்தை எல்லா உறுப்புகளுக்கும் கடத்தி கொண்டு போறது அறிவு. அறிவு இல்லாத இடம் ஏதாவது இருக்கா? அப்ப அந்த அறிவு எங்க இருக்குதுன்னா நமக்குள்ள இருக்கு. அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உண்மையான அறிவு, அதையெல்லாம் உடல்ல அழகா பக்குவமா நடத்தி கொண்டு போறதே அறிவுதான். அந்த அறிவு எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொன்னா, அதனுடைய மூலம் எது அப்படின்னு சொன்னா, அததான் பேரறிவுன்னு சொல்றோம், மெய்ப்பொருள்னு சொல்றோம். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவையே நாம சரியான முறையில கவனிக்க அது இயங்கக்கூடிய தன்மையை கவனிக்கும் பொழுது அந்த அறிவை எதுக்கு கூட்டிட்டு போயிடும்னா நமக்கு பேரறிவுக்கு கூட்டிட்டு போயிடுங்கிறாங்க. ஆனா நம்ம சரியான முறையில அந்த அறிவை கவனிக்கிறதுக்கு சில நேரங்களில் தவறிடுறோம். அப்படி தவறும் போது செய்யக்கூடிய செயல்கள் தான் அறியாமையில, நீங்க சொன்னீங்க இல்லையா, அறியாமையில் செய்யக்கூடியது. அந்த அறியாமையில செய்யக்கூடிய தவறுகளால வரக்கூடிய விளைவுகளைத்தான் மத்தவங்க துன்பமா அனுபவிக்கிறாங்க. அப்பதான் மற்றவங்க சொல்றாங்க, உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க, அறிவு இருக்கான்னு. அப்ப அந்த அறிவாக இருக்கக்கூடியது இறைவன் தான். அந்த இறைவனை நாம எப்பொழுதும் கவனத்தோடு விழிப்போடு எல்லா செயல்களையும் நாம செஞ்சோம்னா அங்க அறியாமைன்னு வராது. அப்ப அறியாமை எனுமாக இருளை நீக்குவது யாரு அப்படின்னு சொன்னா குரு. அந்த குருவை பிடிச்சோம்னாலே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் நிகழும்மா. இப்ப இந்த அளவுக்கு நமக்கு யோசிக்கிறதுக்கே எதுக்கு வந்திருக்குன்னா, ஒரு குருவை பிடிச்சதுனாலதான் இந்த அளவு நம்ம யோசிக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. நம்மளுடைய அறிவு நீடிக்க, ஒழுங்கா நிலைத்து நிக்க நம்ம குரு என்ன சொல்றாரோ அது வழி போனாலே போதும். அப்படிதான் நம்ம நிச்சயமா. இந்த குரு வழியை உணர்த்தும் மற்ற பேராசிரியர்கள், குரு எல்லாருக்குமே உங்களோட பணிவான வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றிமா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிமா, சசிகலாமா, நன்றிமா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜ் அம்மா, வாழ்க வளமுடன். சிக்கனை பிடித்து இறைவனை பிடிக்குமா, குருவை பிடிக்கணுமாமா? இறைவன் தான் குரு, குருதான் இறைவன். இறைவன் ரெண்டுமே ஒண்ணுதான். ஒண்ணு. அப்ப அந்த காலத்துல நீங்க எழுதி வச்சுட்டாங்கன்னு சொன்னீங்கல்லம்மா, பக்தியில அதேதானே நம்ம பண்ணிட்டு வரோம். அதேதான். அப்ப சிலைகளும் அப்ப பண்ணதுதானம்மா. ஆமா, சிலை வழிபாடு அப்படிங்கிறது இடைப்பட்ட காலத்துல வந்தது. ஏன்னா மக்கள் அறியாமையில இருக்கும் பொழுது அந்த இறையை உணர்ந்த மகான்கள் என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா, பாடல்களா எழுதி வச்சாங்க. அந்த பாடல்களை புரிந்து கொள்ள முடியல மக்களுக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவங்க எடுத்த எந்த செயல்களையும் ஈஸியா செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுல நல்லதும் இருந்தது, கெட்டதும் இருந்தது. அப்ப நல்லதை வழிபடுத்துறதுக்கு என்ன பண்ண வேண்டி இருக்கு? நான் சொல்றேன், நீ கேளு, இத செஞ்சா நல்லது, இத செஞ்சா தீமைன்னு சொன்னா ஒரு சிலர் ஏத்துக்கிறாங்க, ஒரு சிலர் ஏத்துக்கல. இப்ப நம்ம குழந்தைங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவோம்? நல்ல விஷயங்களை சொல்லுவோம், அன்பா எடுத்து சொல்லுவோம். கேட்டா ஓகே, கேட்கலன்னா என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் பயமுறுத்துவோம், கொஞ்சம் மிரட்டுவோம்.
அதையும் மீறி சில நேரம் என்ன பண்ணுவோம், அடிப்போம். அதை பயன்படுத்துறதுக்காக தான் மகான்கள் என்ன பண்ணினாங்கன்னா ஒரு சிலைய வடிவமைச்சு அந்த சிலைக்கு என்ன கொடுத்தாங்க பாருங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். அம்பு, கோடாரி இல்லையா? என்ன காரணம்? தவறு செஞ்சா இறைவன் தண்டிப்பான். அப்ப நல்லதை செஞ்சா நல்ல வழிக்கு கூட்டிட்டு போவான். இத நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வைப்பதற்காக படைக்கப்பட்டதுதான் எது அப்படின்னு சொன்னா அந்த சிலை வணக்கம். நீங்க மகான்களுடைய பாடல்களை எடுத்து பாத்தீங்கன்னா திருமூலர், சிவவாக்கியர், போகர் என்னங்கம்மா சிக்கனை பிடித்தேன்னு வருமா எல்லாத்துலயும் திருவாசகத்துல எல்லாம்? ஆமா, திருவாசகத்துல சிக்கனை பிடித்தேன்னு வரும். ஆமாங்கம்மா, ஆமா. மாணிக்க வாசகரா இருந்தாலும் சரி, வள்ளலார் எல்லாரும் அத சொல்லி இருப்பாங்க. இவங்க எல்லாரும் முதல்ல பாடின பாடல்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சிலை வணக்கத்துக்கு முதல்ல கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக வரக்கூடிய பாடல்கள் பாருங்க, அந்த உள்ளம் பெருங்கோவில் ஊனுடைய ஆலயம் எல்லாரும் வேறு வேறு கிடையாது, ரெண்டு ஒண்ணுதான், அன்பே சிவம் அப்படின்னு எல்லாரும் மகான்களும் அதைத்தான் சொல்லி இருக்கிறாங்க. அது புரிந்து கொள்வதற்காக ஒரு சிலை வடிவம் கொடுத்து அத போய் வணங்குற மாதிரி நல்ல பண்புகளை வளர்த்துக்கிறதுக்காக சொல்லப்பட்டது. அதுதான் முதல்ல நாம சொன்ன மாதிரி காய் போன்றது. அந்த காய் நமக்கு ஆரம்பத்துல தேவை, அதுக்கப்புறம் அது எதுவா மாறணும்னா கனியாக மாறணும். அப்ப இறைவனுக்குள்ள சிலைக்குள்ள இருக்கக்கூடிய அதே இறைவன் யாருக்குள்ள இருக்கிறான், நமக்குள்ளயும் இருக்கிறான். ஏன்னா அந்த சிலையை வடிவமைத்தது யாருன்னு சொன்னா ஒரு மனிதனால் வடிவமைக்கப்பட்டது. அந்த சிலைக்கு உரு ஏற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கறது யாரு, மனிதர்களால் கொடுக்கப்பட்டது இல்லையா? அப்ப மனிதர்களுக்குள்ள எது இருக்குது, இறைவன் இருக்கிறான். அப்ப இறைவன் இல்லாத இடம் எதுவும் இல்லை. நன்றிகளம்மா. அப்ப மந்திரத்துக்கும் ஒரு பவர் இருக்குல்லம்மா? நிச்சயமா 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 இருக்கு. நன்றிகளம்மா. சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே பவர் இருக்குதுங்க. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக உமையாளம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிமா அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, இப்ப நம்ம இல்லறத்துல இருந்துட்டு இருக்கோம்மா. நம்ம குருவை இடைவிடாது நினைக்கணும், குருவை பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்றீங்கம்மா. சிக்கனை பிடிக்கணும்னு சொல்றீங்க, மறந்துடுறோமேம்மா. அது எப்படி இடைவிடாம அப்படி சிக்கனை பிடிக்கிறது? ஆமா, இடைவிடாம பிடிக்கிறதுன்னா நம்ம குரு காட்டிய வழி. உடற்பயிற்சிய சரியா செய்யணும், நாம தியானங்களை சரியா செஞ்சு கொஞ்சம் அகத்தாய்வு செஞ்சோம்னாலே அத என்ன செய்யலாம்னா சிக்கனை நாம இறைவனை பிடிக்கிறது தாங்க. அது முதல்ல கொஞ்சம் தட்டி தட்டி போகும். ஆனா அதுதான் சொல்லுவாங்க, ஆத்மீகத்துக்கு வைராகியம் தேவை. அதை தடுக்கிறதுக்கு சில இடையூறுகள் வந்துகிட்டுதான் இருக்கும். நாம இப்ப நீங்க சொன்ன மாதிரி இல்லறத்துல இருக்கிறோம், 24 மணி நேரமும் குரு காட்டிய வழியிலே போக முடியுமா அப்படின்னா இல்லதான். ஆனா இறைவனை எந்த நேரமும் அந்த குருவை மனசுல இருத்தி செய்யக்கூடிய செயல்களை செய்யணுங்கிறது தான் அந்த காலத்திலையும் பக்தி மார்க்கத்துல சொல்லி வச்சாங்க. எந்த செயல் செஞ்சாலும் அது என்னுடையதல்ல, அது இறைவனுடையது. இந்த எண்ணத்துக்கு முழுமையாக சரணாகதி அடைவதுதாம்மா. சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா அந்த சிக்கனை பிடிக்கிற தன்மை. வாழ்க வளமுடன். சிறப்புமா, சிறப்புமான மகிழ்ச்சிமா. நன்றிமா. வாழ்க வளமுடன்மா அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலீங்க, மறுபடியும் இல்ல பண்ணிருக்காங்கம்மா. கலைமதி மோகன். வாழ்க வளமுடன். நீங்க பேசலாங்கம்மா. அம்மா வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன். வணக்கம்மா. வாழ்க வளமுடன். உங்க பேச்சு சிறப்பா இருந்ததுங்கம்மா. அதாவது எல்லாவற்றுக்குமே ஒரு அறிவு இருக்குன்னு சொன்னீங்கம்மா. இப்ப பேசும்போது பதில் சொல்லும் போது இப்ப நம்ம உடம்பின் அறிவு இயல்பா நாம எதுவுமே முயற்சி பண்ணாம அது சீரா இயங்கிட்டு இருக்கு. அதாவது தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கிறது, பசிச்சா சாப்பிடுறத, அது செரிமானம் ஆகி கழிவுகளை வெளியேற்றி 7 தாதுக்களை உடம்பு சத்து, இதெல்லாம் நாம எதுவுமே பண்றது கிடையாது. அது அறிவின் நிலைன்னு கூட நமக்கு தெரியாம அது அனிச்சையா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம செய்யற செயல்கள்லாம் இருக்குல்லம்மா, இப்போ வியாபாரத்துக்கு போறது, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம அறிவு தடுமாறுது. ஒரு வார்த்தை சொல்றதுல கூட தப்பாயிடுது. அந்த மாதிரி அன்றாட செயல்கள்ல
அந்த அறிவு உயிரின் அறிவா இல்ல எண்ணத்தின் அறிவா எதனுடைய அறிவுமா? உடம்பின் அறிவு சீரா இயங்குது, அது எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனா இப்ப உயிருக்கு அறிவு இருக்கா? எண்ணங்களுக்கும் அறிவு இருக்கா? இந்த மாதிரி வாழ்க்கையில் அறிவு எப்படிமா இருக்கு? உயிருக்கும் அறிவு இருக்குதுமா. அறிவு இருக்கிறதுனாலதான் உயிர் சரியான முறையில இயங்கி கொண்டிருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க வியாபாரத்துக்கு போகும் பொழுது சில பல சூழ்நிலைகள் எல்லாம் காரணமா அமையுது. சரிதாம்மா. இப்ப கடல்ல இருக்கக்கூடிய நீர் ஆவியாகி எங்க போகணும்? மேகத்துக்கு போகணும் இல்லையா? அந்த மேகம் குளிர்வித்து மழையாக வருது. மழையா வர்றப்ப என்ன ஆகுது? சலசலப்பு வருது. அந்த மழை நீர் எங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்தினுடைய தன்மைகளை எல்லாம் எடுத்துட்டு போகும். இப்ப செம்மண்ணுல அந்த மழை நீர் விழுந்தது அப்படின்னா அது சிகப்பு கலர்ல போகும். கரிசல் மண்ணுல விழுந்ததுன்னா அதுக்கு தகுந்தாற் போல போகும் இல்லையா? ஒரு குப்பைகள் இருக்கக்கூடிய இடத்துல போச்சுதுன்னா அதனுடைய தன்மைகளை சேர்த்து எடுத்துட்டு போகும். இது போகும் பொழுது ஒரு ஆர்ப்பரிப்பு, ஒரு சப்தம் இருக்கும். ஆனா அந்த நீர் எங்க போய் அடையணும் அப்படின்னு சொன்னா அது அங்கெங்க போனாலும், பூமிக்கடியில போனாலும் கடைசியாக அது போகக்கூடிய இடம் எது அப்படின்னு சொன்னா கடல். கடல் அலை அடிக்கும் பொழுது பாருங்க, அந்த வேண்டாத குப்பைகளை வெளியில தள்ளும், நல்ல நீரை உள் இழுக்கும். கடல்ல கவனிச்சீங்கன்னா தெரியும். வேண்டாத குப்பைகளை அலைகளாக வச்சு வெளியில தள்ளும், வேண்டிய நல்ல நீரை கடலுக்குள்ள இழுக்கும். அதேதாம்மா நமக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு வேண்டாத அங்கெங்க நாம போறோம், பாக்குறோம், பேசுறோம். நம்மளுடைய எண்ணங்கள், நம்ம எண்ணங்கள் எப்படி வருது? நாம பார்ப்பது, கேட்பது, பேசுவது எல்லாம் நம்மளுடைய புலன்கள் மூலமாக கருமையத்துக்குள்ள போய் பதிவாயிடுது. இந்த கருமையத்தில் பதிந்த இந்த எண்ணங்கள் தான் உயிர் சொல்லறதுனால புலன்கள் மூலமாக வெளிப்படுகிறது. அப்படி வெளிப்படக்கூடியதைத்தான் நாம மனம்னு சொல்றோம். அப்படி மனமாக இயங்கக்கூடியதுதான் நல்ல விஷயத்துக்கும் போகுது, தேவையில்லாததுக்கும் போகுது. இது எப்படி? கடல் அலையில எல்லா பக்கமும் நலா பக்கமும் இருந்து வந்த அந்த தண்ணி, அதே போல அதுல இருந்து வந்த கழிவுகள் எல்லாம் சேராத மாதிரி நம்மளுடைய கருமையத்துக்குள்ள நம்ம பாக்குறது, கேட்கறது, பேசுறது எல்லாம் உள்ள போயிடுது. இப்போ உயிர் சக்தி உடல் முழுவதும் சுழலுது. உயிரை இயக்குவதும் அறிவு. அப்படி இயங்கும் பொழுது நாம என்ன பண்றோம்னா, இதே எந்த புலன்கள் மூலமாக நாம உள் வாங்கி ஈர்த்து கர்மயத்திற்குள் அனுப்பினோமோ அதே போல அதே புலன்கள் மூலமாக நாம துன்பத்தை அனுபவிக்கிறோம், இன்பத்தை அனுபவிக்கிறோம். துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது அதுதான் நம்மளுடைய புலன்களுக்கும் அறிவு இருக்கு, நம்மளுடைய உயிருக்கும் அறிவு இருக்கு. இப்போ துன்பத்தை ஒரு புலன் அனுபவிக்கிறதுன்னு சொன்னா அதே புலன்கள் மூலமாக தேவையில்லாத விஷயங்களை நாம ஈர்த்து கருமையத்திற்குள் அனுப்பி இருக்கோங்கிறது பொருள். அப்போ ஒரு துன்பம் நமக்கு வருது அப்படிங்கிறத சுட்டி காட்டுவதும் அறிவு. ஏன்னா அந்த துன்பத்தை நாம சரி பண்ணுவதும் எதுன்னா நம்முள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவு. அப்ப அறிவு இல்லாத இடம் எதுவும் இல்லை. ஒரு மரமாக இருந்தாலும் சரி, செடியாக இருந்தாலும் சரி, மரத்துக்கு கீழே நாம தண்ணி ஊத்துறோம். இந்த தண்ணி அழகா மேல நுனியில இருக்கக்கூடிய இலை வரைக்கும் கடத்துவது எதுன்னு சொன்னா அறிவு. அப்ப அறிவு இல்லாத இடம் எதுவும் இல்லை. புரிஞ்சுதாங்கம்மா? ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. அப்போ மனதின் அறிவுதான் நல்லது அல்லாததுக்கும் காரணமாகுது. மற்ற அறிவு எல்லாமே இயல்பா இயற்கையா அழகா இருக்கு, அதனால கேட்டேங்கம்மா. அறிவின் அடித்தளம் அமைதிமா. அந்த அறிவு எப்படி கடல் அலை, கடல்ல நடு கடலுக்கு மகரிஷி சொன்ன உதாரணம் தான். நடு கடலுக்கு போகும் பொழுது அமைதி, அதே சமயம் அந்த அலை வருது இல்லையா, அந்த அலை இருக்கிறப்போதான் சப்தம் இருக்கும். அந்த அலை பக்கம்தான் சப்தம் இருக்கும், வேண்டாத தூசு மண்ணெல்லாம் கொஞ்சம் அழுக்கு தண்ணியும் கலந்து இருக்கும். அதே போலதான் நம்மளுடைய மனம். அறிவின் அடித்தளம், அறிவின் அடித்தளம், நல்ல கவனிங்க. அறிவின் அடித்தளம் அறிவு, உயிர், அதனுடைய அந்த அலை நாம பாக்குறது, கேட்கறது, இது எல்லாம் வருது இல்லையா, இந்த அலைதான் என்னன்னா மனம். அப்ப மனதை நாம கொஞ்சம் அமைதிப்படுத்த மன அலைச்சுழல் வேகத்தை குறைக்க அதனுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த அறிவை கவனிப்போம். அந்த அறிவு ஆழ்ந்த அமைதி. அந்த அமைதிதான் தூய அன்பு. அந்த தூய அன்பு மற்றவர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காது, தன்னிடம் இருப்பதையெல்லாம் மற்றவர்களுக்காக கொடுக்க நினைப்பது அந்த தூய அன்பு.
வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்புங்கம்மா. ரொம்ப தெளிவான பதிலம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க நன்றி. வளமுடன். அம்மா வாழ்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நான் கும்பகோணத்துல இருந்து விஜயலட்சுமி பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா. வந்து பிள்ளைங்கள்ட்ட சாமி வந்து இந்த வேல் அம்பு இதெல்லாம் வச்சிருக்கு, இதெல்லாம் சாமி கும்பிடுன்னு சொன்னா நம்ப மாட்டேன்றாங்க. எங்க இருக்கு சொல்லு, கோயிலுக்கு போனா ஏன் இவ்வளவு தூரம் எல்லாரும் போறீங்க, கடவுள் எங்க இருக்காருன்னு சொன்னா அங்கதான் இருக்காருன்னா ஏன் அங்க போறீங்க, அப்புறம் அது வந்து தப்பு அப்படி இப்படின்னு நம்ம எது சொன்னாலுமே நம்ப மாட்டேன்றாங்க. அப்ப சாமி கும்பிடு நம்ம வலுக்கட்டாயமும் செய்ய முடியல. ஆனா எப்படி நம்ம புரிய வச்சுதான் ஆகணும். இப்ப ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க வந்து சாமின்றதே நம்ப மாட்டேன்றாங்க. ஆனா அந்த இறை பக்தி வேணும், தன்னை உணரணும். இப்ப யோகாவும் போட்டாலும் அதுலயும் கொஞ்ச நாள் தான் செய்யறாங்க. அதுக்கப்புறம் அதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்புறம் பார்த்தா படிப்பு, தன்னை பத்தி தான் ரொம்ப யோசிக்கிறாங்க. படிப்பு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஆனா நம்ம வந்து இதுல கொண்டு வரணும்னா எப்படி சொல்லி நம்மளுக்கு அவங்கள புரிய வைக்கிறது? ஒரு பேரண்டா வந்து இப்ப வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்குமா அந்த பசங்களை வந்து எப்படி நல்வழிப்படுத்தி கொண்டு வர்றதுன்றது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. புரிய வைக்க முடியல. அப்படியே ரொம்ப டீப்பா சொன்னோம்னா நீங்களா சொல்லாதீங்க, அதை நாங்களா புரிஞ்சுக்கிட்டு வந்தாதான் அதோட எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கும், நல்லா இருக்கும். நாங்க உணர்ந்து பண்ணாதான் அதோட பலன் நாங்க முழுசா அனுபவிக்க முடியும். அந்த அளவுக்கு தெளிவா பேசுறாங்க. ஆனா வந்து எங்களால வந்து அது கொண்டு வர முடியல நம்ம பக்கம் வந்து. ஆனா அவங்க சொல்றதுதான் நம்ம நேத்து பாருங்க, எக்ஸாம்னா மேக்ஸ் எக்ஸாம்னா இன்னொரு ஃப்ரெண்டு இவனுக்கு சொல்லி தரான். இவனுக்கு சிஎஸ் நல்லா வரும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லா வரும்னா இவன் இங்க இருந்து அங்க போய் அவங்க ஃப்ரெண்டுக்கு வீட்டுல போய் சொல்லி தரானுங்க. இது வந்து டைம் வேஸ்ட் தான். அவங்க ஸ்டடியை அவங்கவுங்க படிங்கன்னா கேட்க மாட்டேன்றாங்க. அந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் பண்றானுங்களே, மெயின் மேட்ரு என்னவோ அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க பசங்க. இப்ப அது எப்படிமா சொல்லி புரிய வைக்கிறது நம்ம? ஆமா, நீங்க சொல்றதுல இருந்து குழந்தைங்க ரொம்ப தெளிவாதாம்மா இருக்கிறாங்க. நாம தான் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா நம்ம வாழ்ந்த பழக்கத்தை குழந்தைங்க கிட்ட திணிக்கணும்னு நினைக்கிறோம். என்னைக்குமே திணிச்சோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு வெறுப்பு தாங்கம்மா வரும். சோ நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். ரொம்ப அழகா தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா இறைவன் இல்லாத இடம் இல்ல. அந்த அளவு புரிதல் இருக்கு அவங்க கிட்ட. அதே போல நீங்க சொன்னீங்க, அவருடைய ஃப்ரெண்டு இவருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கிறாரு, இவருடைய ஃப்ரெண்டு அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. இது நல்ல விஷயம் தானே. சொல்லிக் கொடுக்கும் போது நம்ம நினைக்கிறோம் நேரம் விரயமாகுதுன்னு. இல்லைம்மா, அந்த சொல்லிக் கொடுக்கும் பொழுதுதான் அந்த சப்ஜெக்ட் இன்னும் ஆழமா இவங்களுக்கு பதியும். அதுல இன்னும் தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப இது ஒரு நல்ல விஷயம்தான். இப்ப நீங்க ஒரு பெற்றோரா ஆசைப்படுறது என் குழந்தை பக்தியிலயோ இல்ல யோகத்திலேயோ நல்லா சிறந்து வரணும் நினைக்கிறது உண்மையிலே அதை நல்வழிப்படுத்துறதுக்காக. ஆனா குழந்தைங்க செய்யறது நீங்க சொன்ன விஷயம்தான். அது நல்ல விஷயம்தான். அதுல நீங்க தடை கொடுக்காதீங்க. நல்லா வாழ்த்துங்கம்மா. தெளிவா இருக்கிறாங்க குழந்தை. நல்லா வாழ்த்துங்க. சமுதாயத்துல நல்ல குழந்தையா வரட்டுங்கிறத மட்டும் நீங்க வாழ்த்த போடுங்க. வருமா, அன்பா சொல்லுங்க போறோம். ஓகேம்மா. வாழ்க வளமுடன்மா. நீங்களும் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. காயத்ரி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களாமா? வாழ்க வளமுடன். சொல்லுங்க. அடுத்த நண்பராக சபரீஷ் ஐயா பேசலாங்க ஐயா. நன்றிம்மா. நன்றி அம்மா. ரொம்ப சிறப்பா இருந்ததும்மா. உங்க ஆன்சர் ஒவ்வொன்றும் எப்படிதான் இந்த மாதிரி நீங்க யோசிக்கிறீங்கன்னு தெரியல. ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப ஹை லெவல் திங்கிங். ரொம்ப நன்றி அம்மா. எனக்கு ஒரு கேள்வி. இப்போ வந்து எல்லாத்துக்கும் எல்லா இதுலயுமே அறிவு இருக்கு, நீங்க அது புரியுது நீங்க சொல்றது. இப்போ சில இடத்துல இந்த இன்ட்யூஷன் சொல்றாங்க, இல்ல தமிழ்ல வந்து அந்தர்யாமைங்கிறாங்க, இல்ல அசரிதி, அதெல்லாம் அந்த படத்துல பார்த்திருக்கேன். அது உண்மையாவே அது வந்து அவங்களுடைய ஆழ்மனது பதிவாமா, இல்ல உண்மையாவே அவங்களுக்கு வந்து அந்த இறைநிலை உணர்த்துதா? இந்த இடத்துல இதை பண்ணு, இந்த இடத்துல இன்னும் நமக்கு இப்போ புறாதெல்லாம் படிக்கும்போது கண்ணகி போயிருந்தப்போ கோவலன் அந்த மரம் ஆடிச்சு, அந்த மாதிரிலாம் அதுதான் கேட்கற. அந்த மாதிரி உண்மையா? அதுதான் கேட்டேன். நன்றி.
உண்மைதாம்மா, உண்மைதாம்மா. மகரிஷி சொல்றாங்களே, நம்ம மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, மன அலைச்சலில சுருக்கி சுருக்கி கொண்டு போகும் பொழுது இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் தனக்குள்ளாக தெரியும்ன்றாங்க. சோ நம்ம மனசை எப்பொழுதும் கொஞ்சம் விழிப்பு நிலையில அமைதியா வச்சிருக்கும் பொழுது நீங்க சொல்ற அந்த இன்டியூஷன்லாம் வரதாங்கயா செய்யும். வரும் வரும் வரும். ஓ, அப்ப அசரீதியும் கேட்குமா நமக்கு அந்த மாதிரி, இல்ல அது எப்படி கேட்குறாங்க? அசிரீரியா வெளியில இருந்து கேட்காதுங்க, நமக்குள்ள இருந்து. அது சொல்லுவாங்க இல்லையா, நாம் பேசாது இருக்கும் பொழுது இறைவன் நமக்குள்ளாக இருந்து பேசுவான். அசிரீரிங்கிறது எங்கேயோ இருந்து கேட்காது, நமக்குள்ள இருந்து கேட்கும். என்ன, நம்மளுடைய மனசு அமைதியா வச்சிருந்து அந்த ஆஹ் இறைநிலையுடைய அந்த உணர்வுல இருந்தோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இலை அசைஞ்சது, இது எல்லாமே என்னன்னா இயற்கையா எல்லாமே உணர்த்ததான் செய்யுங்க. இப்ப பூகம்பம் வருது, சுனாமி வருது அப்படின்னு சொன்னா அந்த அதிர்வை மற்ற ஜீவராசிகள் அழகா புரிஞ்சுக்குது, அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுது. என்ன காரணம்னா அங்க அமைதி இருக்கிறதுனால. அதுக்கு அசிரீரி சொல்லல, இங்க ஒரு இயற்கை சீற்றம் வருது நீ விலகி போயிடுன்னு. அசிரீரி வெளியில இருந்து சொல்லல, அது மனதை அமைதியா வச்சிருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய அந்த அதிர்வலைகளுடைய மாற்றத்தை உணர்ந்து கொண்டு அதுவா போயிடுது. அதே போலதாங்க இன்டியூஷன்ங்கிறது நமக்குள்ள நம்ம மனம் அமைதியாக இருக்கும் பொழுது. நன்றிகள் ஐயா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ராஜலட்சுமி அம்மா அடுத்த நண்பராக. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. அம்மா, உணர்ந்து உள்ளுணர்வா எல்லாத்தையும் எடுத்து சொன்னீங்கம்மா, ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. அதாவது சொல்ல தெரியல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்க்கை குருவை உணர்ந்து பிடிக்கணும் அப்படிங்கிறத நீங்க சிறப்பா எடுத்து விளக்கினீங்க, நிறைய உதாரணத்தோட. நல்ல இதுவா இருந்தது. வாழ்க வளமுடன். நன்றி சொல்லதாமா கூப்பிட்டேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இது எல்லாம் நாம குருவை பிடிச்சுக்கிட்டோம்னானே நமக்குள்ள வருமா. ஆமா, நம்ம உள்ளுணர்வா உணரும் போது இந்த மாதிரி நமக்கு தானாகவே வெளிப்படுறது எல்லாமே அப்படிங்கறத உணர்றோம் இப்ப. நிச்சயமா நிச்சயமா. ஒரு ஸ்டேஜ்ல குரு அப்படிங்கிறவரு நாம அந்த உருவத்தை பிடிக்காம அவருடைய தன்மைகள் நமக்குள்ளயும் குரு கொடுத்துடுறாரு. தீட்சை கொடுக்கும் போதே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த குருத்துவத்தை தூண்டி விட்டுறாரு. அப்ப குரு அப்படிங்கிறது இவர்தான் இப்படிதான் அப்படின்னு நாம என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா ஒரு எல்கைக்குள்ள அடைக்க முடியாது. இத அழகா குரு அஷ்டகத்துல சொல்றாங்க, 7 மலைகளை பேனா மாதிரி எழுதுகோள் ஆக்கி 7 கடல்ல இருக்கக்கூடிய நீரை அதுல இங்கா நாம யூஸ் பண்ணி எழுதினா கூட குருவினுடைய பெருமையை நாம சொல்ல முடியாதுங்கிறாங்க. அப்ப குரு அதுதான் சொல்லுவாங்க, நதி மூலமும் ரிஷி மூலமும் அறிய முடியாது. குரு அப்படிங்கறது குருவினுடைய முழு தன்மையும். நாம மகரிஷிய பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்ச விஷயங்களை, அவரு நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் உணர்த்தின விஷயங்களை நாம இப்போ பேசுறோம். ஆனா குரு அப்படிங்கறது மிகப்பெரிய ஒரு கடல். அந்த கடல்ல நாம கொஞ்சம் மூழ்க ஆரம்பிக்கிறோமா, காலடி எடுத்து வைக்கிறோம். இன்னும் முழுமையாக நாம குளிக்கணும். உணர்றோம்மா. நம்ம அந்த இதெல்லாம் எடுக்கும் போதும் உணர்றோம், அடுத்தவங்களுக்கு சந்தேகம் வரும்போது அது தானாக வெளிப்படும் போதும் நம்ம உணர்றோம். நம்ம ஒண்ணுமே சிந்திக்கல, அது குரு வெளிப்படுத்துறாருங்கிறதும் புரியுது நமக்கு. அதான் அந்த உள்ளுணர்வு உண்மையா நம்ம வாழும்போது எதுலயுமே நமக்கு ஒரு கஷ்டம் இல்லமோ நஷ்டமும் இல்ல, நல்ல வழிதான் நமக்கு கிடைக்கிறதுங்கிறத உணர முடியறது. நன்றி. தொண்டு பிறக்க வாழ்க வளமுடன். அடிக்கடி நீங்க ஸ்பீச் கொடுக்கணுமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அடுத்த நண்பராக ஜான்வி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப அருமையான ஸ்பீச்சுமா. சிக்கன பிடித்தேன். ஆமா, குரு மாதா பிதா குரு தெய்வங்கிற வரிசையில குரு நமக்கு தெய்வமே குருவா தன்னை வெளிப்படுத்திட்டாரு. நாம அவரை பிடிச்சு அவரை எல்லாரும் நமக்கு வேற எதுவுமே வழி இல்லைம்மா இப்போதைக்கு. இப்ப இருக்கிற உலகத்துல நாம
வாழ்ந்து கரையேறணும்னு சொன்னா குருவோட உதவிதான் நமக்கு பெரிய தலையாய உதவி. வேற எந்த கோவில் எந்த இதுல போய் எதை தேடினா கூட அதுல எல்லாம் நமக்கு கிடைக்காது. அது நல்லா விளக்கமா சொன்னீங்கம்மா. நீங்க சொன்ன மாதிரி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே மனம் ட்ராக் மாறி போகும்போது அப்பப்ப குரு கையில லகான் இருக்கிறதுனால நம்ம இழுத்து யதார்த்த நிலைக்கு கொண்டு வராரு. அப்படியும் மீண்டும் மீண்டும் ஏமா நாம நம்முடைய நோக்கம் தவம் செய்யறது தானம்மா, ஏன் அது அந்த மாதிரி ட்ராக் மாறி வேற எண்ணத்துல போகுது மனசு? நோக்கம் எதை நினைக்கிறோமோ அதானே நமக்கு வரணும். நாம குருவை நினைச்சு தவம் பண்றோம், நம்ம மையத்தை நோக்கி நம்ம ஆழ்ந்து நாம கடை தேரணும்னு வர்றோம். அப்புறம் ஏன் நம்முடைய எண்ணம் வேற எதுக்கு போகுது? எண்ணங்கள் மாறுபடுது. அது எதனாலம்மா? என்னன்னா நம்ம உயிரை தான் கவனிச்சு தியானம் பண்றோம். அந்த உயிர்ல பதிந்த பதிவுகள் எல்லாமே நமக்கு வெளிப்பட்டுக்கிட்டேதாம்மா இருக்கும். இது நமக்கு ஒரு நல்ல விஷயம் தாம்மா. நாம நினைக்கிறோம் தவம் பண்ணும்போது எனக்கு இத்தனை இடையூறுகள் வருதேன்னு நாம நினைக்கிறோம், அதை வெறுக்கிறோம். ஆனா அது இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, உனக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி இதெல்லாம் தான் அப்படின்னு நமக்கு இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நாம குருவை நினைச்சுக்கிட்டுதான் தியானம் பண்றோம். குருவை நினைச்சு தியானம் பண்ணும் பொழுது இத்தனை இடையூறு எதுக்கு? ஏன் வரணும்? இது குரு நமக்கு அறிவுறுத்துறார். உயிரை கவனிச்சு செய்யும் பொழுது இந்த உயிர் துகள்களில் பதிவான எண்ணங்கள் இத்தனை இருக்கு, இது எல்லாம் தான் இறைவனை அடைவதற்கு தடைகளாக இருக்குன்னு உணர்த்தி காட்டுவதற்காக நம்ம தவத்துல வரக்கூடிய எண்ணங்கள். அப்ப அந்த எண்ணங்களை நாம என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னா, அப்படியே அதை கடந்து போகணுமே தவிர அதுல தொய்க்கி நிக்க கூடாது. எனக்கு ஏன் இந்த எண்ணங்கள் வருது அப்படின்னு அதுலயே நாம டிராவல் பண்ணாம அதை அப்படியே அதனுடைய போக்குல நாம விட ஆரம்பிச்சுட்டு அதுல உயிர்ல மட்டும் கவனம் வைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கழிய ஆரம்பிக்குமா. இது எல்லாம் நமக்கு இறைவன் குரு நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தாங்கம்மா. அப்படிதான் இதெல்லாம் அதுக்காக தான் மகரிஷி நமக்கு எண்ணம் ஆராய்தல் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் வருதுமா, அதெல்லாம் இல்லாம இல்ல. அதெல்லாம் எப்ப இதெல்லாம் கடக்க போறோம், எப்ப இலக்க அடைய போறோங்கிற ஒரு ஆற்றாமை வந்துருதுமா. என்ன அறியாம அது மாதிரி நடக்கும்போது சாமிஜியை பார்த்துட்டு இந்த மாதிரி எண்ணத்தாலே என்ன அலக்கழியறேன்னு நான் அழுவு கூட செஞ்சிருக்கேன்மா. இந்த மாதிரி எப்ப இதுல இருந்து நான் விடுபட முடியும், எப்ப நடக்கும் இது அப்படின்னு. இன்னொரு சந்தேகம். நான் ஆரம்பத்துல சின்ன வயசுல நான் தவம் எடுத்துக்கிட்ட காலத்துல தவம் நானே எடுப்பேன். நான் எல்லா தவமும் இன்னை வரைக்கும் ஞாபகமா எடுத்துருவேன், எல்லாம் செய்ய முடியும். ஆனா இப்போ இந்த ஜூம் வந்த பிறகு இந்த இதுல நிகழ்ச்சியை கேட்டு இது பண்ண பிறகு சாமிஜியோட குரல் கேட்கறதுனால அதை போட்டு அதுல உட்கார்ந்து தவம் பண்றது எனக்கு ரொம்ப ஆப்டா தெரியுது, நானா பண்றதை விட. அது ஏன்னா குரல் அது ஒலிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அதுல நான் என்ன மனச அதுல ஈடுபடுத்திட்டு இருக்க முடியுது. நானா செய்யும் போது ரொம்ப லேட்டா ஆகிற மாதிரி 1 hour கிட்டத்தட்ட 1/2 hour 20 நிமிஷத்துக்குள்ள செய்ய வேண்டியது 40-50 நிமிஷத்துக்கு மேல போயிடுது. இப்ப ரெண்டுல எப்படிமா தவம் இருக்கலாம்? ஒண்ணு இதை போட்டு யூடியூப் போட்டு எடுக்கவா, சாமிஜி குரல்ல தவம் பண்ணவா, இல்ல நானா செல்ஃபா பண்ணிக்கவாமா? எது சரி? இது அதாவது எதுவுமே தவறு இல்லை, எல்லாமே சரிதாங்கம்மா. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாமா, இப்போ மகரிஷி குரல்ல நீங்க தவம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. என்னன்னா அந்த குரலுக்கு நாம கொஞ்சம் அடிமை ஆயிடுறோம். அப்ப அந்த குரலையும் நாம என்ன பண்றோம்னா அதுல தொக்கி நிக்கிறோம். அதுல தொக்கி நிக்க கூடாது. குருவினுடைய உடல், குருவினுடைய குரல், இது எல்லாத்தையும் தாண்டி அவருடைய எண்ணங்களுக்குள்ள நம்ம போகணுங்கம்மா. அது எல்லாம் கடந்த நிலைக்கு போக ஆரம்பிக்கணும். அப்ப அத கடந்த நிலைக்கு போகும்போது உங்களுக்கு தேவைப்படுற நேரம், ஒரு டிஸ்டர்பா இருக்கிற நேரம் நீங்க குருவனுடைய வாய்ஸ்ல கேளுங்க, நல்லதுதான். ஆனா அது இல்லாம பண்ணும்போது 1 மணி நேரம் பண்றேன்றீங்க இல்லையா, அப்படி போனாலும் அதுவும் ரொம்ப நல்லது. ஏன்னா குருவினுடைய உடல், குருவினுடைய குரல், இது எல்லாத்தையும் தாண்டி நாம அவருடைய எண்ணத்திற்குள்ளாக போக ஆரம்பிப்போம்.
அதுதான் சிக்கனை பிடிக்கிறது. இருக்க ஓஹோ பிடிக்கிறது அப்படிங்கிறது அவருடைய பரு உடலையோ அவருடைய குரலையோ அவருடைய உருவத்தையோ இல்ல. அது இல்ல ஆரம்ப காலகட்டத்துல நமக்கு தேவை. ஏன்னா ம் மனசு அங்க இங்க மாறாம இருக்கிறதுக்காக அந்த உருவத்தை முதல்ல பிடிக்கிறோம், அவருடைய குரலை பிடிக்கிறோம், அவருடைய பெயரை பிடிக்கிறோம். ஆனா அதையெல்லாம் கடந்து 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 அந்த தன்மைக்குள்ள போக ஆரம்பிக்கணுங்க. ஓ ஓ, ஓ. ஆக தனியா செய்யறதும் பரவாயில்ல செய்யலாங்கிறீங்க. ஏன்னா ஆமாங்கம்மா, அந்த குருவினுடைய உணர்வு எங்க இருக்குதுன்னா, நமக்கு தீட்சை கொடுக்கும் போதே குருவினுடைய உயிர் கலப்பு வந்துடுச்சு இல்லையா? வந்துருது நமக்குள்ள அப்ப வந்துருது. அந்த ஆமா உடலை தாண்டி அந்த குரலை தாண்டி அவருடைய உயிர் கலப்புக்குள்ள நாம டிராவல் பண்ண ஆரம்பிப்போம். அப்ப குரு அப்படிங்கிறவர் தனியில இல்ல, அந்த குரு எங்க இருக்கிறாரு? எனக்குள்ளே இருக்கிறாரு. அப்ப ம். எனக்குள்ளேயே இருக்கக்கூடிய குருவை நான் பிடிச்சுக்கலாமே. ஓ, ஓ. நன்றிம்மா, ரொம்ப அருமையான விளக்கம். எனக்கு இது ஒரு குழப்பமாவே இருந்தது. நாம இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டோமே. முன்ன எல்லாம் நாமே பண்ணிட்டு இருப்போம், இப்ப இந்த மாதிரி பண்றோம். ஜூமுக்கு வந்த பிறகுதான் அது போல பண்றோம்னு நினைச்சேம்மா. ரொம்ப சிக்கனா பிடித்தேன்னு எங்கெழுந்தருள்வது இனி ஏதாம்மா லைஃப ஓட்டிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய இந்த இது தலைப்புல நீங்க பேசுனது ரொம்ப மோட்டிவேஷனலா இருந்ததும்மா. ரொம்ப நன்றிம்மா, வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி இன்னும் அம்மா, நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஜான்வி அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. மேம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் உமா மேம். வாழ்க வளமுடன் அம்மா. மேம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்மா, நல்லா இருக்கீங்களா? ஓகே மேம், நான் கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணும்போது நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் இப்படி வழி மாறி போறோம், இப்போ உடம்புக்கு ஒரு சங்கடம் இல்ல மனசுக்கு ஒரு குழப்பம், அப்படி போகும்போது குரு வந்து நம்மளைய வந்து இழுப்பாரு, அது மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. அது எக்ஸாக்ட்லி எனக்கு வந்து ரிலேட் பண்ண முடிஞ்சது. எப்படின்னா, நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணும்போது, இந்த மனவளக்கலையில இருந்து சில வந்து எனக்கு அந்த எல்லா ஸ்டாஃபுக்கும் கோர்ஸ் எடுத்தாங்க. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, "நீலாம் லக்கிம்மா, இன்னும் கல்யாணமே ஆகல. இப்பவே உனக்கு இது கிடைச்சிருச்சு பாரு" அப்படி சொன்னாங்க. நான் வந்து என்ன ஒரு யோகா கிளாஸ் தானே, எதுக்கு இப்படியெல்லாம் சொல்றாங்கன்னு நினைச்சுட்டு விட்டுட்டேன். அது மறுபடியும் படிக்கல, ஒண்ணும் பண்ணல. பட் ஒரு ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் சில அடி வாங்கும்போது மறுபடியும் குரு சும்மா யார் மூலியமா ரேண்டமா வராரு. வந்து அதுக்கப்புறம் வழி நடத்திக்கிட்டே போறாரு. அப்ப கூட எனக்கு வந்து கொஞ்ச நாள் நான் ரொம்ப சின்சியரா பண்ணுனேன், எல்லாம் பண்ணேன். அப்புறம் விட்டுட்டேன். மறுபடியும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பி அவர் அடி வாங்கும்போது ரேண்டமா ஒருத்தர் மூலியமா மறுபடியும் குரு வந்தாரு. அதுதான் இப்போ வந்தாரு. அந்த மாதிரி இந்த மாதிரி ஜூம்ல நடக்குது, இவ்ளோ கிளாஸஸ் போகுது, இது எதுவுமே எனக்கு தெரியல. இப்போ திடீர்னு ஒருத்தர் மூலியமா வந்து நான் திருப்பி கனெக்ட் ஆகுறேன். சோ அது வந்து இட்ஸ் 100% ட்ரூங்கம்மா. நீங்க சொன்னது வந்து நம்ம வந்து குருவை செலக்ட் பண்ணல. அவர்தான் வந்து நம்மளே செலக்ட் பண்ணியிருக்காரு. நம்மள பார்த்துட்டே இருக்காரு. நம்ம வந்து வழி மாறும்போது டக்குன்னு பிடிச்சு இழுத்து ஒரு இதுக்குள்ள கொண்டு வராரு நம்மள. அது இட் வாஸ் சூப்பர் நீங்க சொன்னது. மேம், எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னன்னா, இப்ப வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் இல்லையா? அது வந்து இப்போ நானே வந்து ஒரு லோ எனர்ஜில இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் லைஃப்ல நிறைய பேர் எல்லாருக்குமே அந்த ஃபேஸ் வரும். ரொம்ப டல்லான ஃபேஸ் அந்த மாதிரி. அப்படி நானே இருக்கிற சமயத்துல நான் வந்து வாழ்த்தலாமா? என் குழந்தைகளையோ இல்ல மத்தவங்களையோ நிச்சயமா, பண்ணலாம். நிச்சயமா. பண்ணலாம். ஏன்னா நம்ம வாழ்த்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய மனதுக்குள்ள இப்ப வாழ்க வளமுடன் வாழ்த்துறது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இப்ப ஓகே. நீங்க யாரையாவது வாழ்த்துறீங்கன்னா, முதல்ல அந்த வாழ்த்து ஒலி அலை எங்க இருந்து புறப்படுது? நமக்குள்ள இருந்து புறப்படுது. சோ நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துட்டு தான் என்ன பண்ணுதுன்னா அவங்க கிட்ட போய் மோதுது. ஓகே. யாரை நினைச்சு நீங்க வாழ்த்துறீங்களோ அவங்களுக்கு அந்த வாழ்த்து ஒலி அலை போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான பதிவை கொடுத்துருது. அதுக்கப்புறம் நீங்க யாரை நினைச்சு வாழ்த்துறீங்களோ அவங்களுக்கு போகுது. போகக்கூடிய அலை என்னைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப ரிட்டர்ன் கிடைக்கும். சோ அவங்களுக்கு போய் மோதின அலை திரும்ப நம்ம கிட்டயே திரும்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்க ஆரம்பிக்கும்.
நம்ம அது இயற்கையாவே நம்ம முன்னோர்கள் சொன்னதுதான். ஒரு தும்மல் வருது, ஒரு இதுன்னா என்ன சொல்றாங்க, யாரோ நினைக்கிறாங்க. அப்ப மற்றவர்களுடைய எண்ணம் நமக்குள்ள வருது. இப்ப நீங்க வாழ்த்துறீங்க ஒருத்தரை நினைச்சு, நீங்க வீக்கா இருக்கலாம், அது உங்களுடைய உடலுக்கு. ஆனா நீங்க வாழ்த்து அலை அப்படிங்கும் பொழுது உங்களுடைய ஜீவகாந்தத்திலே ஒரு நல்ல பாசிட்டிவா பதிய வச்சுட்டு அவங்களுக்கு போய் வாழ்த்த சேருது. அதே வாழ்த்து திரும்ப ரிப்பீட் ஆகும். அதுதான் மகரிஷி சொல்லுவாங்க, மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், ஊடாடி கொண்டிருத்தல் அப்படிங்கிறது. அப்ப அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த அலை திரும்ப நமக்கு ரிட்டர்ன் ஆகும். சோ நம்ம வாழ்த்துறோம் ஒருத்தர் அப்படின்னா அவங்களுக்கும் நல்லது செய்யும். அவங்களுக்கு ஒரு பங்கு பலம் அப்படின்னு சொன்னா வாழ்த்துற நமக்கு 2 மடங்கு பலம். சோ நல்லது செய்யறோம். நம்ம லோ வைப்ரேஷன்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு அது அந்த வார்த்தைகளே ஒண்ணு வந்து நம்மளுக்கு நல்லது பண்ணிதான் நம்மளுக்கு இது பண்ணும். நிச்சயமா நிச்சயமா. இப்ப மகரிஷியோடைய அந்த கவியிலே சொல்லுவோம், நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்றேறாது, நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம். இப்ப நீங்க வாழ்த்தணும் நினைக்கும் போதே ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அப்போ நீங்க வீக்கா இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உயிர்த்துகள் வீக் ஆகும் போது நம்மளுடைய மனம் வீக் ஆகும். மனசு பாத்தீங்கன்னா தேவையில்லாத நெகட்டிவ்க்குள்ள போகும். ஆனா நீங்க வாழ்த்த ஆரம்பிக்கும் போது மனசு எப்போதும் ஏதோ ஒன்னதான் பிடிக்கும். அப்ப தேவையில்லாத தீய சிந்தனையை தவிர்க்க ஆரம்பிச்சு நல்ல விஷயத்த கொடுக்குறீங்க. அப்ப நீங்க வீக்கா இருக்கும் பொழுது நல்லவே வாழ்த்து கொடுக்கலாம் மற்றவர்களுக்கு. இல்ல ஓகே சரிங்க. தேங்க்யூ தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா நிறைவு செஞ்சுக்கலாமாங்கம்மா? நிறைவு செஞ்சுக்கலாம். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே